ஜெயந்த் பாலாஜி அத்தவாலே யாருன்னா நித்யானந்தா மாதிரியான ஒரு சாமியார் ஒரு 3 அடுக்கு குடியிருப்பு ஒன்றை வைத்திருக்கிறார். சனாதன் சன்ஸ்தா அமைப்புக்கு எதிரில் இருக்கக்கூடிய சாலையில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய காலி இடம், அந்த மிகப்பெரிய நிலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆணுரைகள் கண்டெடுக்கப்படுகின்றன. அதிலிருந்து தான் இந்த கொடூரமான நாற்றம் வருகிறது. சுத்தப்படுத்தி மீண்டும் உழுவதற்கு தயாராக இல்லாத அளவிற்கு இப்ப எவ்வளவு காண்டங்கள் அங்கு கொட்டப்பட்டிருக்கும். பெயர் எழுதப்படாத கவர்களில் எவ்வளவு பணம் முடியுமோ அவ்வளவு பணத்தை வைத்து அந்த கொடிக்கு மரியாதை செலுத்தி அந்த பணத்தை கொடுப்பார்கள். அதுதான் அவங்களுடைய ஒரே இது. இப்படி டொனேஷன் வசூல் பண்ணி ஒருத்தனால 150 கோடிக்கு கட்டடம் கட்ட முடியுமா? கிட்டத்தட்ட 4 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு இவர்களுக்கு பணம் வந்திருக்கிறது. அந்த ஜிஎஸ்டி நம்பர் 2019 மார்ச்ல குறிப்பிட முடியாத காரணங்களால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகும் எப்படி இது கட்டப்பட்டது வந்து கேட்க வேணாமா? கேட்காது. இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு பெரிய சீரழிவை உருவாக்கும் அப்படின்றத முன்னாடியே எச்சரிக்கிறார். 1948 யாரு இவங்க கொண்டாடுறாங்க இல்லையா, இதே வல்லபாய் பட்டேல் பிரைம் மினிஸ்டர் நேருவுக்கு எழுதுகிறார். ஆர்எஸ்எஸ் வேலையே வந்து தான் யாருன்னே தெரியாதபடிக்கு முன்னுக்கு பின் மாறாக பொய்யாக சொல்லுவது அப்படின்றது தான். பாம்பே ஹைகோர்ட்டை சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டான்ல, உடனே என்ன பண்றாங்க, சேரிட்டி கமிஷனருக்கு கேஸ் போகுது. சேரிட்டி கமிஷனர் என்ன சொல்றான், ஐயா நாங்க வந்து அரசியல் அமைப்புங்கய்யா. வெளியே வந்து மக்கள்கிட்ட என்ன சொல்றான், ஐயா நாங்க கலாச்சார அமைப்புங்கய்யா. ரெட்டநாக்கு இல்ல பலநாக்கு. பலநாக்கு, ஆமா ரெட்டநாக்கு கூட இல்ல. அண்ணாவாவது 2 தான் கண்டுபிடிச்சாரு. அந்த ஓம் பிரகாஷ்ன்றவர் அவ்வளோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறார். 5 லட்ச ரூபா இடத்த ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை இவன் வந்து 50,000 ரூபாய்க்கு கேட்குறான் சார். ஒவ்வொரு ஏரியாவையும் இப்படி விலை பேசிகிட்டு இருக்கிறான் சார். எங்களை மிரட்டுறான் சார். ஆள் இல்லாத போது பெண்களை மிரட்ட வர்றான் சார். மோடி பேரை சொல்லி மிரட்டுறான் சார். ஆனால் ஊருக்குள்ளே என்ன பேர், ஒழுக்கமானவர்கள். நம்ம மூத்த பத்திரிகையாளர்களே, ஆர்எஸ்எஸ் ஒரு ஒழுக்கமான அமைப்பு, நீங்கள் அவர்களை கேள்வி கேட்க முடியாது. அந்த ஒழுக்க சீலம் என்ன கேவலங்களை பண்ணுறான்னு அந்த அவங்க சொல்கிறாங்க. இப்போ தெரியுதா ராமர் கோயிலை ஏன் கவர்மெண்ட் கட்டாமல் தனியார் சொசைட்டி கட்டுதுன்னு? கண்டிப்பாக. இப்போ தெரியுதா தமிழ்நாட்டில் ஏன் வந்து அறநிலைத்துறை கையில் இருக்கக்கூடாது, சொசைட்டி கைக்கு போகணும்னு சொல்கிறான்னு? ஆர்எஸ்எஸ்ஸே எங்களுக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. யாரு? பாஜகவை சேர்ந்தவர்களே. எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி சசிகலாவின் காலில் விழுந்து பதவியை பெற்ற பிறகும் கூட எனக்கும் சசிகலா யாருன்னே தெரியாதுன்னு சொல்லுவாரோ, ஏன் 2002 குஜராத்தில் நடைபெற்ற படுகொலையின் போது அரசாங்கத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அது யாரோ செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி கைவிரிக்கலையா? பெயர்ல நேருக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் கேரளாவை சேர்ந்த 2 கன்னியாஸ்திரிகள் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. பஜ்ரங் தள் அமைப்பு தான் போராட்டம் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்க 3 பெண்களை வந்துட்டு மத மாற்றம் செஞ்சு கூட்டிகிட்டு போக பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுத்து கைது செய்யப்பட்டிருந்தாங்க. எங்கே கூட்டிகிட்டு போக பார்த்தாங்க? அவங்க சொந்த ஊருக்கு டெல்லிக்கு கூப்பிட்டு போக பார்த்தாங்க அப்படிங்கிறது. இது தொடர்பாக கேரளாவிலேருந்து போராட்டங்கள் வெடிக்குது, பார்லிமெண்ட் வரைக்குமே இஷ்யூ போகுது. ஆனால் ட்விஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஜேபி மாநில தலைவர் இருக்கார் இல்லையா, கேரளா பிஜேபி மாநில தலைவர் சந்திரசேகர் என்ன சொல்கிறாருன்னா, பஜ்ரங் தளுக்கும் எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, அது ஒரு தனி அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் அந்த கன்னியாஸ்திரியில் மீட்டதுக்காக என்ன நடவடிக்கைலாம் எடுப்போம், எங்களுடைய பொதுச் செயலாளரையும் நாங்கள் சத்தீஸ்கர் அனுப்பி வச்சிருக்கோம் அப்படின்லாம் பேசுகிறாரு. இந்த முரண்பாடு எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த திடீர் மாற்றத்துக்கான காரணம் என்ன? இது செய்தி நம்பர் 1. இன்னொரு செய்தியும் கூட இருக்குல்ல, இன்னைக்கு பிரக்யா சிங் தாக்வி, பிரக்யா சிங் சாத்வியா, அவங்க கேஸ் என்ன? அவங்க கேஸ் வந்துட்டு விடுவிச்சிட்டாங்க. 7 பேருமே சேர்த்து விடுவிச்சிட்டாங்க. அதில் சொல்கிறது என்னென்னா, அவங்க கன்னியாஸ்திரி, அதாவது இங்கே செயின்ட்டு, அந்த நிலையை ஏற்றுக்கும் போது அங்கே எந்த பொருளையும் நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க பைக் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த வித ஆதாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பீனியனாக இதை சொல்கிறாங்க. சனாதனவாதி தப்பு செய்ய மாட்டார் அப்படின்ட்டு. அப்போது நம்ம பல்வேறு செய்திகளை சமீபத்தில் பார்க்குறோம். அந்த பல்வேறு செய்திகளுக்கு இடையில் ஏதோ ஒரு வகையில் ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது தான் ஒரு உறுத்தலாக இருக்குது. நம்பர் 1, பஜ்ரங் தள்ளை சேர்ந்தவர்கள் ஒரு கன்னியாஸ்திரி, 2 கன்னியாஸ்திரிகளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்து அவர்களை கைது செய்ய வைக்கிறார்கள். கேட்டால் கட்டாய மதமாற்றம் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு புனையப்படுகிறது. அப்போ அந்த கேஸ் 1. 2வது, மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் 17 ஆண்டுகளாக தொடர்ந்து வழக்கு நடத்தப்பட்டு வந்த நிலையில் அந்த பிரக்யா சிங் அப்படின்ற அந்த நபர் வந்து விடுவிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் 7 பேருமே விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றது செய்தி நம்பர் 2. 3வது, வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் விவகாரத்தை பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு வீடியோ ஒன்று கண்ணில் பட்டது. ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம். ஜிஆர் சாமிநாதன் அவர்கள்
தலையில் குடுமி வச்சுட்டு பஞ்சகஜம் கட்டின்னு இருக்கிற ஒருத்தர் எப்படி தப்பு செஞ்சுருப்பார்? எனக்கு தெரிஞ்சு சனாதன நெறிப்படி வாழக்கூடிய ஒருத்தரால் எந்த தவறுமே செஞ்சுருக்க முடியாதே அப்படின்றது ஒன்று. இப்படி இதுக்கு நடுவில் வந்து பஜ்ரங் தளுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு பாஜகவினர் பேசுவது, இப்படியாக பல்வேறு விவகாரங்களை பார்க்க முடிகிறது. இது எல்லாத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்று பலரும் யோசிக்கலாம். நாம் இதை பார்க்கும் பொழுது இதெல்லாம் தனித்தனி செய்திகள் போலவும் இது எதுக்குமே தொடர்பு இல்லாதது போலவுமான ஒரு தோற்றம் கிடைக்குது. ஆனால் உண்மை அப்படித்தான் இருக்கிறதா அப்படின்னா இல்லை. ரொம்ப அடிப்படையாக இது எல்லாத்துக்கும் அடியில் ஒரு 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 ஒருமித்த ஒரு புள்ளி இருக்குது. அந்த புள்ளி தான் வந்து தி ஆர்எஸ்எஸ், இந்தியாவினுடைய மிகப்பெரிய அபாயமாக வெடித்திருக்கக்கூடியது. அதில் ஆர்எஸ்எஸ் இந்தியாவிற்கு ஒரு அச்சுறுத்தல் அப்படின்ற புத்தகம் ஏஜி நூரானி எழுதி தமிழில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு விஜயசங்கர் அவர்கள் அதை மொழிபெயர்த்திருக்கிறார். மொழிபெயர்ப்பே ரொம்ப அழகாக இருக்கும், அதனால் தமிழில் தாராளமாக படிக்கலாம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் பக்கம் 45 சுட்டி காட்டுறாங்க. உச்சநீதிமன்றத்தின் பெரிய அமர்வுக்கு 2 பிரச்சனைகள் கொண்டு செல்லப்பட்டன. ஒன்று இதுவுமே சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் தெரியும், நான் கனெக்ட் பண்ணுறேன். ஒன்று, பிஜேபி தலைவர்களின் பேச்சுக்கு பொறுப்பேற்பது யார் என்கின்ற பிரச்சனை. அந்த பேச்சுக்களின் உள்ளடக்கமான இந்துத்துவம் என்கின்ற கருத்தியலின் நோக்கம் மற்றொரு பிரச்சனை. 2 விஷயம். ஒன்று, பாஜகவினர் பேசுகின்ற மத வெறுப்பு விவகாரங்கள், தேர்தல் பிரச்சாரங்களில் மத ரீதியாக அவர்கள் பேசுகிறார்களே அப்படின்றது அது சரியா தவறா என்கின்ற ஒரு, அதுக்கு யார் பொறுப்பு? அந்த நிர்வாகிகள் மட்டும் பொறுப்பா, அல்லது அந்த கட்சியே பொறுப்பா, அல்லது அந்த தலைவர்கள் பொறுப்பா? யார் பொறுப்பேற்றுக் கொள்வது அப்படின்ற கண்டென்ட் ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அதனுடைய உள்ளடக்கமாக இருக்கிற இந்துத்துவாவை மையப்படுத்தி தேர்தலில் பிரச்சாரம் செய்யலாமா கூடாதா அப்படின்றது தொடர்பாக 2 வழக்குகள் வந்து நிற்கிறது. அதில் 1990களிலிருந்து இந்த வழக்கு வந்து தொடர்ந்து நடத்தப்படுகிறது. இதில் கடைசியாக என்ன ஆகிவிடுகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்துத்துவா வைத்து பிரச்சாரம் செய்யலாமா கூடாதா அப்படின்றதுல வெளிப்படையாக இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என்கின்ற நேரடி கண்டனங்கள் எதுவும் இல்லாமல் வேறு வகையில் அந்த வழக்கு கொண்டு செல்லப்பட்டு விடுகிறது உயர்ந்த அமர்வுகளில். அப்போது இதில் வந்து என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, ஒரு நீதிபதியே வந்து யாரோ ஒருத்தர் சொன்னதாக ஒரு கருத்தை இவரே வந்து ஒரு கருத்தை எல்லாம் சொல்லி சம்பந்தமில்லாததை எல்லாம் பேசுகிறார். அதை பற்றி நம்ம விரிவாக இன்னொரு சந்தர்ப்பத்தில் கூட பேசலாம்னு நினைக்கிறேன். நீதிபதி வர்மா அப்படின்ற ஒருத்தர் வந்து ஒரு கொட்டேஷன் காட்டுறாரு. என்ன கொட்டேஷன் காட்டுகிறார் அப்படின்னா, மௌலானா வாஹிதுதீன் 1994 எழுதிய இந்தியன் முஸ்லீம்ஸ் த நீட் ஃபார் அ பாசிட்டிவ் அவுட்லுக் என்கிற புத்தகத்தில் இப்படி கூறுகிறார். சிறுபான்மையினர் பிரச்சனையை தீர்ப்பதற்கான யுக்தி வெவ்வேறு மாதிரி கூறப்பட்டாலும் இந்துத்துவம் அல்லது இந்துமயமாதல் என்பதுதான் அதன் பொருள். சுருக்கமாக சொன்னால், இந்த நாட்டில் அடுத்தடுத்து இருந்து வாழும் கலாச்சாரங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை அழித்துவிட்டு ஒரே கலாச்சாரத்தை நிறுவுவதுதான் அந்த யுக்தியின் நோக்கம். மத நல்லிணக்கத்தையும் தேச ஒற்றுமையையும் ஏற்படுத்த இதுதான் ஒரே வழி என நினைக்கப்பட்டது. இந்த யுக்தி சிறுபான்மையினர் பிரச்சனைகள் அனைத்திற்கும் முடிவு கட்டிவிடும் என்று எண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கிறார். இதை வாசிக்கும் போதே தெரியும் இது கம்ப்ளீட் ஆகலை. எண்ணப்பட்டது, சொல்லப்பட்டது, கருதப்பட்டது, அடுத்த வரி என்ன வரும்? ஆனால் இல்லையா? இல்லைனா ஏன் சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லணும்? அப்படி முடிச்சிருக்கலாமே, இந்த பிரச்சனைகளுக்கும் முடிவு கட்டி விடும் என்று முடிச்சிருக்கலாமே என்று எண்ணப்பட்டது. ஸோ ஒரு பாஸ்ட்டை ரெஃபர் பண்ணும் பொழுது ஆனால் சொல்லிட்டு ப்ரெசண்ட்டுக்கு அடுத்து போகணும். இதை விட்டுவிட்டு வர்மா இந்த ஒரு தலைப்பை மட்டும் எடுத்துக்கொண்டு என்னவாக தீர்ப்பு கொடுக்கிறார் அப்படின்னா, சாதாரணமாக இந்துத்துவம் என்பது ஒரு வாழ்க்கை முறை அல்லது மனநிலை என்றுதான் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதால் அதனை மத அடிப்படைவாதம் என்று புரிந்து கொள்வதோ அல்லது ஒப்பிடுவதோ கூடாது. இந்துத்துவம் என்பதை வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, அது ஒரு வாழ்வியல் முறை என்றும் அது அடிப்படைவாதம் இல்லை என்று ஜஸ்டிஸ் வர்மா அவர்கள் வந்து குறிப்பிட்டு காட்டுகிறார். அது ஒரு வாழ்க்கை முறை அப்படின்றதுக்கு தான் இதை மேற்கோள் காட்டுகிறார். யாரை பாருங்க, ஒரு முஸ்லீமே இப்படி சொல்லியிருக்கிறாரே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவரை மேற்கோள் காட்டுகிறார்கள். இப்படி நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகளில் வந்து ரொம்ப விசித்திரமான சில விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இது போன்ற ஒரு விசித்திரமான வழக்கு தான்
ராமர் கோவில் கட்டப்படுகின்ற விவகாரத்தில் நடைபெற்றதை பார்க்க முடிகிறது. பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு பிறகு கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பு, ரஞ்சன் கோகாய், சந்திரசூட் உள்ளிட்ட 5 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு, அதில் 2 பேர் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிகளாக வந்து விட்டார்கள். அதில் என்ன கொடுக்கப்பட்டது அப்படின்னா, கீழே ராமர் கோயில் இருந்ததாக எந்த சுவடும் இல்லை. கீழே பல ஆர்கியலாஜிக்கலான விஷயங்கள் கிடைக்கப்படுகின்றது, பல தூண்கள் கிடைக்கப்படுகிறது. ஆனால் இது எதுவும் ஒரு கோயில் இருந்ததற்கான ஆதாரங்களாக நம் முன்னால் இல்லை அப்படின்றத தீர்ப்பு உறுதிப்படுத்திவிட்டு, ஆனாலும் பொதுமக்களுடைய மனசாட்சிப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்து அந்த இடத்தை அப்படியே இஸ்லாமியர்கள் கையில் இருந்து ஒரு இந்து ட்ரஸ்ட்டுக்கு, கவர்மெண்ட்டின் பெயரால் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு கையளிக்கப்படுகிறது. இதில் யாருமே பெயர் எழுதி கையெழுத்து போடலை, பேர் மட்டும் இருக்கே தவிர கையெழுத்து இல்லை. யார் எழுதினார்கள் அப்படின்றத பிற்காலத்தில் சந்திரசூட் அவர்கள் சொல்லுகிறார். நான் அதில் பெரும்பான்மையான பகுதிகளை எழுதியிருக்கிறேன் அப்படின்றத சந்திரசூட், இது சந்திரசூட் தலைமை நீதிபதியாக இருக்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு. முதல்ல தெரியாமல் இருந்தது இதை யார் எழுதுனாங்கன்னு. சந்திரசூட் தலைமை நீதிபதியாக வந்ததுக்கு பிறகு இது இந்த வாடை எங்கேயோ அடிக்குதே, இதே உளுந்த விடையே நான் எங்கேயோ சாப்பிட்ருக்கேனே அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கும் பொழுது சந்திரசூட் அவர்கள் ஏற்கனவே போட்டது கண்ணுக்கு நிற்கிறது. அப்போது ஒரு பக்கம் நீதித்துறையின் கண்ணில் மண்ணை தூவுவதற்கான எல்லா வேலைகளையும் தொடர்ந்து ஆர்எஸ்எஸ், பிஜேபி, சங் பரிவார அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் மக்கள் மத்தியில் நாங்கள் எல்லாம் வேறு வேறு, எங்களுக்கும் இதற்கும் தொடர்பு கிடையாது அப்படின்னு ஒருவரிடமிருந்து ஒருவர் அந்நியப்படுத்தி கொள்வது. ஆர்எஸ்எஸ்ஸே எங்களுக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. யாரு? பாஜகவை சேர்ந்தவர்களே. எப்படி எடப்பாடி பழனிசாமி சசிகலாவின் காலில் விழுந்து பதவியை பெற்ற பிறகும் கூட எனக்கும் சசிகலா யாருன்னே தெரியாதுன்னு சொல்லுவாரோ, அதே போல மோகன் பகவத்தா அவர் யாரு, இது சாமியார் அவர் எனக்கு தெரியலையேங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னே தெரியாதது போல. அப்போது இங்கே தான் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய இந்த குயுக்தியான வரலாற்றை தோண்டி பார்க்க வேண்டிய தேவை நமக்கு எழுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது திரேந்திர ஜா அவர்கள் எழுதிய ஷேடோ ஆர்மிஸ் அப்படின்ற புத்தகம், ஃப்ரிஞ்ச் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் ஃபுட் சோல்ஜர்ஸ் ஆஃப் இந்துத்துவா அப்படின்னு, ஏற்கனவே நான் இது குறித்து தமிழ்நாடு நவ் அப்படின்ற சேனலில் கூட ஒரு பேட்டி கொடுத்துருந்தேன். அதில் சசிகலா டீச்சர், வேற சசிகலா இது, இந்த சசிகலா டீச்சர் எப்படி வேடனுக்கு எதிராக அங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கிறார், பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும் இவர் எப்படியெல்லாம் வேடனுக்கு எதிராக பொதுமக்கள் மத்தியில் கருத்துருவாக்கம் செய்கிறார், ஆர்எஸ்எஸ்க்கு ஏற்பை உண்டாக்குகிறார் அப்படின்றது குறித்து விரிவாக பேசியிருக்கிறேன். இந்த புத்தகத்தை மேற்கோள் காட்டி தான் தமிழில் இபி சிந்தன் அவர்கள் மிக நல்ல வகையில் மொழிபெயர்த்திருக்கிறார். NCBHல கூட புத்தகம் கிடைக்கும், வாய்ப்பு இருப்பவர்கள் வாங்கி நிச்சயம் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். ரொம்ப பெரிய நேரம் செலவிட வேண்டியதில்லை, ரொம்ப அந்த தகவல்கள் அடுத்தடுத்து நீங்கள் புத்தகத்தை கீழே வைக்க முடியாத அளவுக்கு உங்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடிய அளவுக்கான ஒரு புத்தகம். அப்போ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதனுடைய இன்ட்ரடக்ஷன்லேயே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அட் ப்ரெசன்ட் த சங் ஹேஸ் ரஃப்லி 3 dozen அஃபிலியேட்ஸ் இன் த கண்ட்ரி. இந்தியா முழுவதும் இந்த சங்க பரிவார அமைப்புகள் என்பது 3 டசனுக்கும் அதிகமாக, ஒரு டசன்னா 12, அப்போ 3 டசன்னா 36க்கும் அதிகமான கிளை அமைப்புகள் நேரடியாக சங் பரிவார குடையின் கீழ் இயங்குகின்றன. அதில் பாரதிய மஸ்தூர் சங், அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத், விஸ்வ ஹிந்து பரிஷத், பஜ்ரங் தல் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் நமக்கு தெரியும். இதில் தான் இந்த ஏபி அப்படின்ற வக்கீல்கள், அகில பாரதிய அட்வொகேட்ஸ் பரிஷத் அப்படின்ற அந்த அமைப்பையும் கூட நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இவங்க மட்டும் கிட்டத்தட்ட 1,50,000த்திற்கும் அதிகமான ப்ராஜெக்ட்ஸில் இந்தியா முழுக்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படின்னா ட்ரைபல் வெல்ஃபேர், எஜுகேஷன், ஹிந்து ரிலீஜியஸ் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் தமிழ்நாட்டில் இந்து முன்னணியினுடைய பக்கத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோயிலில் நாங்கள் இன்றைக்கு திருவிளக்கு பூஜை நடத்தினோம், இந்த ஆலயத்தில் நாங்கள் இன்றைக்கு அம்மனுக்கு நீராட்டு விழா நடத்தினோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான செயல்பாடுகளை அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்படி 1,00,000க்கும் அதிகமான செயல்பாடுகளை இந்தியா முழுவதும் இந்த சங் பரிவார அமைப்புகள் தொடர்ந்து செய்து வருகின்றன. இதில் இவங்க எப்போ கேட்டாலும் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, அஃபீஷியலி த பிஜேபி இஸ் த சோல் ஆர்எஸ்எஸ் அவுட்ஃபிட் கிவன் டு பாலிடிக்ஸ். அரசியலுக்கு நேரடியாக தேர்தல் அரசியலுக்கு பாஜக உருவாக்கப்பட்டிருக்கிறது. பட் இன் த பிராக்டிஸ் மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் அஃபிலியேட்ஸ் ஒர்க் ஆஸ் பொலிட்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டு டர்ன் இந்தியா இன்டு ஹிந்து ராஷ்டிரா. இந்த பல்வேறு துணை அமைப்புகள் என்ன செய்கின்றன அப்படின்னா, நேரடியாக கள அரசியலுக்கு வராவிட்டாலும் கூட அவர்கள் இந்தியாவை ஒரு இந்து நாடாக மாற்றுவதற்கான வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமானது. whenever these other bodies create a controversy, எப்போதெல்லாம் இந்த பிற அமைப்புகள் சர்ச்சையை உருவாக்குகிறார்களோ, தி ஆர்எஸ்எஸ் அண்ட் தி பிஜேபி promptly label them as fringe organizations.
அவங்கெல்லாம் அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அவங்க யாரோ உதிரிகள், அவர்களுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாதுன்னு பாஜக கைவிரிக்கும். இது எப்போ 2018-19 திரேதரகேஜா வந்து வெளிப்படையாக சொல்லிவிட்டார். இன்னைக்கு இவங்க என்ன செய்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் அவங்களுக்கு துணை நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. த ஃபேக்ட் ஹவவர் இஸ் that they are active parts of சங் பரிவார். இந்த சங் பரிவார் அப்படின்னா சங் குடும்பம் அப்படின்னு, இந்த பெரிய சங் பரிவார குடையின் கீழே வேலை பார்க்கக்கூடிய வெவ்வேறு வகையான அமைப்புகளில் இவர்களும் ஒருவர்கள். ஒர்க்கிங் ஆஸ் பஃபர் ஆர்கனைசேஷன்ஸ் ஃபார் டூயிங் த டர்ட்டி ஒர்க் த பிஜேபி அண்ட் த ஆர்எஸ்எஸ் வேர் ஒன்ஸ் obliged டு டூ themselves. ஒரு காலத்தில் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் செய்து கொண்டிருந்த மிக கேவலமான, அசிங்கமான, அருவருக்கத்தக்க வேலைகளை எல்லாம் அவர்கள் இப்போது செய்ய முடியாது என்கின்ற காரணத்தால் தாங்கள் அந்த வேலையை செய்து கொடுப்பார்கள். இதுதான் அந்த அமைப்பினுடைய நோக்கமே. இப்போ ஒரு பாதிரியார் இருப்பார், அந்த பாதிரியாரை எரித்து கொலை செய்யப்பட்ட வழக்கு வந்து ரொம்ப இந்திய வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு வழக்கு. விஹெச்பி மற்றும் பஜ்ரங் தள் அமைப்பை சேர்ந்தவர்கள் ஒரு பாதிரியாரை வந்து உயிரோடு எரித்து கொலை செய்தார்கள். பெஸ்ட் பேக்கரி வழக்குன்னு நினைக்கிறேன். இப்படி பல வழக்குகள் வந்து நம்ம பார்க்க முடியும். ஏன் 2002 குஜராத்தில் நடைபெற்ற படுகொலையின் போது அரசாங்கத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அது யார் யாரோ செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி கைவிரிக்கலையா? இப்படி பல இடங்களில் இவர்கள் ஒருவரை ஒருவர் யாருன்னே தெரியாது என்று கைவிரித்து விடுவார்கள். இதுதான் இவர்கள் செயல்படுகின்ற யுக்தி. அப்போது இதன் மூலமாக இவர்கள் என்னென்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்றது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இவர்களுடைய செயல்பாடுகளில் ரொம்ப முக்கியமாக இன்றைக்கு நாம் புரிந்து கொள்வது, கோயில்களை இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட பேசுகிறார், கோயில்கள் வந்து திமுகவின் கண்களை உறுத்துகின்றன அப்படின்னு. அது ஆர்எஸ்எஸ் பாஜகவிற்கு துணை போவதற்காகத்தான் எடப்பாடி இப்படி பேசுகிறார் அப்படின்றத நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அதற்கு பலரும் கூட, ஏங்க எடப்பாடி இப்படி பேசுகிறாருன்னா உடனே அவரை பாஜகன்றீங்களா, உடனே அவரை சங்கின்றீங்களா அப்படின்னு. கோயில்களை மையப்படுத்தி இவர்கள் எப்படியெல்லாம் இந்தியா முழுவதும் கலவரங்களை தூண்டுகிறார்கள் அப்படின்றத நாம் பார்க்கணும். ரொம்ப முக்கியமாக சனாதன் சன்ஸ்தா அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. இதுவும் வந்து திரேதரகேஜா எழுதிய ஷேடோ ஆர்மிஸ் புத்தகத்தில் ஃபஸ்ட்டு சாப்டரே சனாதன் சன்ஸ்தா அப்படின்றது தான். அப்போது அதில் என்ன நடக்குது அப்படின்னா, கோவாவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு என்ன வேலை செய்தது அப்படின்றது குறித்து ஒரு கட்டுரை வெளியாகிறது. அதில் என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னா, டாக்டர் ஜெயந்த் பாலாஜி அத்தவாலே, இந்த அத்தவாலே இல்லை, இது வேற ஒரு அத்தவாலே, ஜெயந்த் பாலாஜி அத்தவாலே அப்படின்ற நபர், அவரை வந்து யாருன்னா நித்யானந்தா மாதிரியான ஒரு சாமியார், தன்னைத்தானே கடவுளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சாமியார் பேர்வழி. அந்த சாமியார் ஒரு கிராமத்தில் ஒரு 3 அடுக்கு ராம்நதி அப்படின்ற இடத்துல ஒரு 3 அடுக்கு குடியிருப்பு ஒன்றை வைத்திருக்கிறார். அந்த குடியிருப்பு எதற்குனா சனாதன் சன்ஸ்தாவுக்கு சொந்தமான அமைப்பு. காலையில் ஒரு கூட்டமாக பல பேர் உள்ளே போவாங்க. உள்ளே போகிறவங்க திருப்பி சாயங்காலம் வெளியே வந்து அவங்கவுங்களுடைய குவார்ட்டர்ஸுக்கு போயிடுவாங்க, பெர்மனன்ட் ரெசிடென்ஸ். எப்படி நித்யானந்தாவின் ஆசிரமத்தில் நிரந்தரமாக குடியிருந்தார்களோ, எப்படி இங்கே ஜக்கி வாசுதேவனுடைய ஆசிரமத்தில் நிரந்தரமாக இப்போதும் குடியிருந்து கொண்டிருக்கிறார்களோ, கிட்டத்தட்ட அதே பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் தான், ஒரு அமைப்பு தான் சனாதன் சன்ஸ்தா அப்படின்ற அந்த அமைப்பு. அந்த சனாதன் சன்ஸ்தா அமைப்புக்கு எதிரில் இருக்கக்கூடிய சாலையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய காலி இடம், ஒரு நதிக்கரையில் வந்து ஒரு மிகப்பெரிய காலி இடம் வந்து இருப்பதை பார்க்க முடிகிறது. அந்த காலி இடம் வந்து 2008க்கு முன்னதாக மிகப்பெரிய விளைச்சல் நிலமாக இருந்தது, நல்ல மகசூல் கொடுத்து கொண்டிருந்த நல்ல விளைச்சல் கொண்ட நிலமாக இருந்தது. திடீரென்று ஒரு நாள் அந்த இடத்தில் துர்நாற்றம் வீச தொடங்குகிறது. என்ன துர்நாற்றம் அப்படின்னு யாருக்கும் தெரியல. நாளுக்கு நாள் அந்த துர்நாற்றம் அதிகரித்து கொண்டே போகிறது. The resided water had left behind hundreds and thousands of used condoms that covered almost the entire field. அந்த மிகப்பெரிய நிலத்தில் எல்லா இடங்களிலும் பயன்படுத்தப்பட்ட ஆணுரைகள் கண்டெடுக்கப்படுகின்றன. அதிலிருந்து தான் இந்த கொடூரமான நாற்றம் வருகிறது. அப்போது இதை வந்து யார் சொல்கிறாங்கன்னா, அந்த அங்கே இருக்கக்கூடிய ராம்நாத் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கிறது. அந்த கோயிலினுடைய பிரீஸ்ட் ஆகிய பசந்த் பட் அப்படின்றவர் வந்து இந்த தகவலை சொல்லுகிறார். அவங்க சொல்கிற தகவல் என்னென்னா, நோ டில்லர் ஹேஸ் எவர் சாட் டு கிளீன் த ஃபீல்ட் அண்ட் கல்டிவேட் இட் அகெயின். அந்த நிலத்தை உழுது கொண்டிருந்த எந்த விவசாய குடியை சேர்ந்தவரும் அந்த இடத்தை வந்து சுத்தப்படுத்தி மீண்டும் உழுவதற்கு தயாராக இல்லாத அளவிற்கு அந்த இடம் மிக கொடூரமாக காட்சியளித்தது அப்படின்னு. அப்போ எவ்வளவு காண்டங்கள் அங்கே கொட்டப்பட்டிருக்கும். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்தில் கண்டிப்பாக இந்த சனாதன சன்ஸ்தா அமைப்பு தான் இதை செய்திருக்கும் அப்படின்றத உத்தரவாதப்படுத்துகிறாங்க. அது மட்டுமல்ல, கோவாவிலேயே ஒரு இடத்துல குண்டு வைப்பதற்காக அங்கே வந்து என்ன பிரசித்தம் அப்படின்னா, தீபாவளியை ஒட்டி நரகாசுரனை வைத்து ஒரு விழா ஒன்று
கொண்டாடப்படும். அந்த நரகாசுர விழாவை நடத்தக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த அமைப்பு குண்டு வைப்பதற்காக 2 பேரை அனுப்புகிறாங்க. அது குண்டு போய் சேர்றதுக்கு முன்னாடியே வெடித்து செதறிடுது. அப்போ இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா அவங்க 2 பேர் யார்? தனிநபர்கள், சாத்வேஸ்ங்க. அவங்க யார்? சாமியார்கள். நாங்கள்லாம் சாமியாருங்க, நாங்கள் ஏங்க குண்டு வைக்க போகிறோம், நாங்கள்லாம் குடுமி வச்சவங்க, நாங்கள் ஏங்க குண்டு வைக்க போகிறோம்னு கலண்டுக்கிறாங்க. இதே போல் மும்பையிலையும் இதே மாதிரியான பல கலவரங்கள். அதில் ரொம்ப குறிப்பாக கோவா போலீஸ் ரிப்போர்ட் வந்து அந்த அமைப்பை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய தகவல், அட் பிரசன்ட் த இன்ஸ்டிடியூஷன் அப்பியர்ஸ் டு பி டெவலப்பிங் இன்டு அ ஸ்டேஜ் ஆஃப் டெரர் ஆக்டிவிட்டீஸ், சேஸ் எ கோவா போலீஸ் ரிப்போர்ட் prepared in 2010. And the report adds, if allowed to grow up in a peaceful state, there is eminent danger to the life, property, communal harmony of the state and the nation. இந்த நாட்டுக்கும் இந்த மாநிலத்திற்கும் இருக்கக்கூடிய அமைதிக்கும் சுமூகமான சூழலுக்கும் சொத்துக்களுக்கும் மக்களுடைய உயிர்களுக்கும் மக்களிடையே இருக்கக்கூடிய சமூக நல்லிணக்கத்திற்கும் மிகப்பெரிய பயங்கர சம்பவங்களை ஏற்படுத்துவதற்கு இவர்கள் வளர்ந்து விடுவார்கள் அப்படின்றத எச்சரித்திருக்கிறார்கள். அப்போது ஒரு இடத்துல அந்த இடத்தை எப்படி கைப்பற்றுறாங்க அப்படின்றத வந்து இதில் பார்க்க முடிகிறது. அந்த இடத்தை எவ்வளவு மலிவான வேலைகளை செய்து வேண்டுமானாலும் இவர்கள் கைப்பற்றி வைத்துக் கொள்ளுவார்கள் அப்படின்றத. இது வந்திருக்குல்ல, அந்த அமைப்பு தடை பண்ணிட்டாங்களா? இல்லை, அந்த அமைப்பு இப்போது மிகப்பெரிய அமைப்பாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. மகாராஷ்டிராவில் வந்து பல பேர் இந்த அமைப்பு வந்து தடை செய்யப்படுவதற்கு எல்லா முகாந்திரமும் இருந்தும் அமைதி காத்த காரணத்தால் அந்த அமைப்பு இப்போது மிகப்பெரிய பயங்கரவாத அமைப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது வந்து கோவாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல நடக்கக்கூடியது. இதுதான் நமக்கு தெரியும். இது ஒன்றும் பெரிய, இப்படி தான் இந்தியா முழுக்க பல பேர் இருக்கிறாங்களே, தமிழ்நாட்டிலே கூட அவன் ஆஃபீஸிலே குண்டு வச்சுக்கிறவனெல்லாம் நம்ம பார்க்குறோமே அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்தியாவினுடைய தலைநகராகிய டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்தில் என்னென்னவெல்லாம் நடக்கிறது. ஜந்தேவாலன் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கிறது. அந்த கோயில் வந்து ரொம்ப பிரபலமான கோயில் தான் அந்த கோயில் பகுதி. அந்த கோயில் இருந்த இடத்திற்கு பக்கத்தில் தான் இப்போது ஒரு 12 மாடி கட்டடம் கண்ணை பளிச்சிடுகின்ற வகையில் தினமும் காட்சியளிக்கும். அந்த கட்டடம் என்ன கட்டடம் அப்படின்னா கேசவ் கஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமைச் செயலகமாக தொடர்ந்து இயங்கி வருகிறது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்றது குறித்து தி கேரவன் கடந்த மாதம் வெளியாகி இருக்கக்கூடிய தன்னுடைய இதில் கவர் ஸ்டோரியாகவே வெளியிட்டிருக்கிறார்கள். அதனுடைய தலைப்பு மேப்பிங் த ஹிடன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் அன்அக்கவுண்டபிள் ஆர்கனைசேஷன் அப்படின்னு தலைப்பு வைத்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போது டெல்லி எனப்படக்கூடிய இந்தியாவின் தலைநகர் மத்தியில் ஒரு 12 மாடி கட்டடம், ஒரு கட்டடம் மட்டும் இல்லை, அதற்கு பின்னால் இன்னும் 2 கட்டடங்கள் கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான சதுரடிகள் பரப்பளவில் கட்டப்பட்டிருக்கிறது. 150 கோடி. ஆமாம், 150 கோடி செலவில் கட்டப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த அமைப்பு ஆர்எஸ்எஸ் என்கின்ற அமைப்பு இவ்வளவு பெரிய நிலத்தை எப்படி கையகப்படுத்தியது? ஏன் இந்த கேள்வி வருகிறது அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அது பதிவு செய்யப்பட்ட அமைப்பு கிடையாது. அவர்களுடைய வரவு செலவுகளை யாரிடமும் தாக்கல் செய்வது கிடையாது. மாறாக அவங்க வந்து மக்கள் அமைப்பாக தங்களை காட்டிக்கொள்வதற்காகவும் நாங்கள் வந்து எந்த விதமான பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட மாட்டோம், நாங்கள் வந்து கலாச்சார அமைப்பு அப்படின்னு சொல்லுகிறார்கள். அவங்களுடைய ஒரே டொனேஷன் வே அப்படின்னு அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு குரு பூர்ணிமாவின் பொழுதும் அந்த காவி கொடிக்கு வணக்கம் செலுத்துகின்ற பொழுது பெயர் எழுதப்படாத கவர்களில் எவ்வளவு பணம் முடியுமோ அவ்வளவு பணத்தை வைத்து அந்த கொடிக்கு மரியாதை செலுத்தி அந்த பணத்தை கொடுப்பார்கள். அதுதான் அவங்களுடைய ஒரே இது. இப்படி டொனேஷன் வசூல் பண்ணி ஒருத்தனால 150 கோடிக்கு கட்டடம் கட்ட முடியுமா அப்படின்றது தான் பல சர்ச்சைகளை வந்து கேட்க வேணாமா? கேட்காது. என்ன நடக்கிறது அப்படின்னா, இந்த கேசவ் கஞ்ச் அப்படின்றது எதற்காக கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னா, நீங்கள் வந்து கோவாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்த சொல்கிறீங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்குள்ளே ஆர்எஸ்எஸ் உள்ளே பூந்து வேலை பார்க்குதுன்றதை சுட்டி காட்டுறீங்க, கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலை சுற்றி ஆர்எஸ்எஸ் வேலை பார்க்குதுன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் வந்து நிறுவனமயப்படுத்துவதற்காக, இது எல்லாவற்றையும் ஜஸ்டிஃபை பண்ணுவதற்காக தலைநகர் டெல்லியில் அவர்கள் கட்டிய கட்டடம் தான் இந்த கேசவ் கஞ்ச் அப்படின்ற கட்டடம். கேசவ் கஞ்ச் இஸ் த பெர்ஃபெக்ட் மெட்டஃபர் ஃபார் வாட் ஆர்எஸ்எஸ் இஸ் டுடே. ஆர்எஸ்எஸ் இன்றைக்கு என்னவாக மாறி இருக்கிறது என்பதனுடைய நேரடியான சாட்சியாக இந்த கேசவ் கஞ்ச் என்கின்ற இடம் நமக்கு காட்சியளிக்கிறது. ஒரு காலத்தில் எளிமையானவர்களாகவும் எந்த பணமும் இல்லாதவர்களாகவும் ஒரு ஜோல்னா பையையும் ஒரு கதர் சட்டையும் போட்டுக்கொண்டு இந்தியா முழுவதும் செருப்பு கூட இல்லாமல் நடையாய் நடந்தவர்களாகவும்
தங்களை வெளிப்படுத்தி கொண்ட ஒரு அமைப்பு இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகம் பணம் புழங்கக்கூடிய இடமாகவும் இந்தியாவிலேயே அதிக செல்வாக்கு செலுத்தக்கூடிய தலைமையிடமாகவும் தன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை வெளிப்படையாக அறிவிக்க தொடங்கி இருக்கிறது அப்படின்றது தான். இதை தான் இந்த ஆர்எஸ்எஸ் புத்தகத்திலையும் ஏஜி நூரானி அவர்கள் ஒரு மேற்கோள் காட்டுகிறார். யாருடைய மேற்கோள் அப்படின்னா 1963 பேராசிரியர் டொனால்டு யூஜின் ஸ்மித் அப்படின்றவர் எழுதிய இந்தியா ஆஸ் எ செக்குலர் ஸ்டேட் அப்படின்ற புத்தகத்தில் ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய வடிவமே எப்படியாக இருக்கிறது அப்படின்றத சுட்டி காட்டுகிறார். அரசு அதிகாரம் நேரடியாகவோ அல்லது ஜனசங்கத்தின் மூலமாகவோ ஆர்எஸ்எஸ்ஸின் கைக்குள் வரும் பொழுது அது எப்படி எதிர்வினையாற்றும் என்பதை கூறவே முடியாது. ஆனால் அந்த அமைப்பு எப்படிப்பட்ட அமைப்புனா இந்து மதவாதம் பாசிசத்தின் இந்திய வடிவம் என்று ஒரு முறை நேரு கூறினார். அப்படி பார்க்கும்போது ஆர்எஸ்எஸ்ஸிற்கும் பாசிசத்திற்கும் இடையே சில ஒத்த தன்மைகள் இருப்பதை காணலாம். தலைமை குறித்த கோட்பாடு, இராணுவமயத்திற்கு கொடுக்கப்படும் அழுத்தம், இன கலாச்சார மேன்மை கோட்பாடு, மத லட்சியவாதம் நிறைந்த அதீத தேசியவாதம், பழைய பெருமை கூறும் சின்னங்களை பயன்படுத்துதல், தேசிய ஒற்றுமை தேசம் என்கின்ற கருத்தாக்கங்களிலிருந்து மத அல்லது இன சிறுபான்மையினரை ஒதுக்கி வைத்தல். ஆர்எஸ்எஸ் அமைப்பின் இந்த தன்மைகள் ஐரோப்பாவில் தோன்றிய பாசிச இயக்கங்களை பெரிதும் நினைவுபடுத்துகின்றன. அப்போ இவர்கள் கைக்கு ஆட்சி அதிகாரம் சேர்ந்தால் இவர்கள் என்ன செய்வார்கள் என்று தெரியாதுன்னு 1963 யார் சொல்றா? டொனால்டு யூஜின் ஸ்மித் சொல்றாருல. என்ன செய்தார்கள் என்பதற்கான பெர்ஃபெக்டான உதாரணம் தான் டெல்லியில் கட்டப்பட்டிருக்கின்ற அந்த கட்டடம். அந்த இடம் எப்படி இவர்களுக்கு கிடைக்குது அப்படின்னா 1947 ஆண்டு பத்ரி பகத் ஜந்தேவாலன் டெம்பிள் சொசைட்டி BBJTS பத்ரி பகத் ஜந்தேவாலன் டெம்பிள் சொசைட்டி ஆர்எஸ்எஸ்னுடைய இரண்டாவது தலைமையராக இருந்த கோல்வால்கருக்கு லீஸுக்கு கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு லீஸுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடம் ஸ்ரீ கேசவ் சமார்க் சமிதி என்கின்ற ஒரு அமைப்புக்கு பெயர் மாற்றப்படுகிறது. முதல்ல அது யாருக்கு வருது? கோல்வால்கருக்கு வருகிறது. அதற்கு பிறகு அது யாருக்கு மாறுகிறது? ஸ்ரீ கேசவ் சமார்க் சமிதி SKSS அப்படின்ற அமைப்புக்கு வருகிறது. இவங்க யாருன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய பிராக்சி அமைப்பு. இதை ஆரம்பத்திலேயே டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, எப்படி CMDN நம்ம சொல்லுவோம், சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு சொல்கிறோம்ல, அதே போல் டெல்லிக்கு டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி என்கின்ற ஒரு அமைப்பு இருக்குது. அந்த டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இந்த லீஸையே கேள்விக்குட்படுத்துகிறாங்க. இப்போ இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸ் காரர்கள், பிஜேபி காரர்கள், கோயில் சொத்தில் எப்படிங்க ஒரு கல்லூரி கட்டலாம், அது மக்களுக்காக பயன்படுத்தப்படணும், கல்லூரி கட்ட பயன்படுத்தக்கூடாது. அப்போ கல்லூரியில் என்ன ஆடு மாடு படிக்குதா, அல்லது கல்லூரியில் படிக்கிறவனை பூரா நீ மனுஷனா கருதலையா அப்படின்ற கேள்வி வருதுல்ல. அப்போ அதே அடிப்படையில் இந்த நிலத்தை எப்படி இவங்களுக்கு லீஸு கொடுத்தாங்க? கோயிலுக்கு சொந்தமான நிலம், ஜந்தேவாலன்ற கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை எப்படி 1947 கோல்வாலருக்கு கொடுத்தார்கள், அதற்கு பிறகு ஸ்ரீ கேசவ் சமர்க் சமிதிக்கு கொடுத்தார்கள் என்கின்ற சந்தேகத்தை DDA எழுப்புகிறது. கிளைமிங் தட் த லேண்ட் வாஸ் கவர்மெண்ட் ஓன்டு, அரசுக்கு சொந்தமான நிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் வாதாடுகிறது. ஆனால் 1990 கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுகிறது அப்படின்னா இந்த இடம் இனி ஆர்எஸ்எஸ்க்கு அல்லது இந்த ஸ்ரீ கேசவ் சமார்க் சமிதி என்கின்ற அமைப்புக்கு சொந்தமானது தான் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்து விடுகிறது. கிட்டத்தட்ட 40 வருஷம் கேஸ் நடந்திருக்கு. எதனால் அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டது அப்படின்னா எக்ஸ்பார்ட்டே. ஓகே, எக்ஸ்பார்ட்னா என்ன? எதிர்மனுதாரர் ஆஜரே ஆகல, DDA தான் வழக்கை இனிஷியேட் பண்ணுது. வழக்கை இனிஷியேட் பண்ண DDA ஏன் ஆஜராகாம தவிர்த்தது? அதுவும் 1990. அதற்கு அடுத்த 2 ஆண்டுகளில் என்ன நடந்தது? பாப்ரி மசூதி இடிக்கப்பட்டது. அப்போ 1980களிலிருந்து 90களில் தான் ஆர்எஸ்எஸ் நேரடியாக அரசு அதிகார மையங்களில் தன்னுடைய ஊடுருவல்களை தொடர்ந்து சாத்தியப்படுத்த தொடங்குகிறது. 20களிலே அவங்களுடைய வேலைகள் தொடங்கிவிட்டாலும் கூட நேரடியாக அரசு அதிகாரத்திற்கு உள்ளுக்குள்ள தங்களுடைய அதிகார மையத்தை நிறுவுவது 1980-90களில். அந்த 80-90களில் தான் என்ன நடக்குது அப்படின்னா இப்படிப்பட்ட நிலம் கையகப்படுத்தப்படுகிறது. அந்த கையகப்படுத்தப்பட்டது மட்டுமல்ல, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் லேண்டு மாஃபியா, கோயில்ன்ற பேரில் எங்களை சாவடிக்கிறதுக்குன்னே வந்திருக்கிறாங்க அப்படின்னு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஓம் பிரகாஷ் என்கின்ற ஒரு நபர் நேரடியாக குற்றம் சாட்டுகிறார். அவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டு இதில் வெளியே வந்திருக்கிறது. அந்த இடத்துல தான் இன்னைக்கு என்ன கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னா ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை அலுவலகமாக அல்லது ஆர்எஸ்எஸ்னுடைய டெல்லி அலுவலகமாக கேசவ் கஞ்ச் என்ற இந்த 12 மாடிக்கு 3 கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் யார் யார் அப்படின்னா
பல லோ ப்ரொஃபைல் கான்ட்ராக்டர்ஸ். இந்த கான்ட்ராக்டர்ஸ் பாஜக அரசாங்கத்தில் இருந்த போதும் அரசாங்கத்தில் இல்லாத போதும் அரசாங்கத்தில் இல்லாத போது ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டுமான பணிகளில் ஈடுபட்டவர்களாகவும் பிஜேபி அரசாங்கத்தில் இருக்கும் பொழுது பிஜேபியினுடைய அரசு டெண்டர்களை எடுத்து செயல்படுபவர்களாகவும் இந்த லோ ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சில நபர்கள் வந்து செயல்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் இந்த ப்ராஜெக்டே வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி கொடுக்கப்பட்டதில் வந்து என்ன நடந்தது அப்படின்றத நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. இப்போ இந்த அமைப்பு யார் பேரில் மாற்றப்பட்டது? ஸ்ரீ கேசவ் சமார்க் சமிதி அப்படின்ற அமைப்பின் பேரில் மாற்றப்பட்டது. இப்போ எதுக்குடா இந்த ஸ்ரீ கேசவ் சமார்க் சமிதியை பற்றி பேசுகிற அப்படின்னு மக்கள் நினைக்கலாம். நம்ம எங்கே ஆரம்பித்தோம்? பஜ்ரங் தள்ளுக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தமே இல்லைன்னு பிஜேபியே சொன்னது. அதில் அந்த ஸ்ரீ கேசவ் சமார்க் சமிதி அப்படின்ற அந்த அமைப்பை சேர்ந்தவர், அதனுடைய தலைவர் ஆலோக் குமார். அந்த ஆலோக் குமார் தான் விஹெச்பியினுடைய தலைவராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதே போல ஆர்எஸ்எஸ் சங்கு தொடர்பான வழக்குகளில் ஆஜராகக்கூடிய வழக்கறிஞரும் அவர்தான். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இஃப் ஹிஸ் ஆர்கனைசேஷன்ஸ் பிலாங்டு டு த ஆர்எஸ்எஸ், இது ஆர்எஸ்எஸ்க்கு சொந்தமான அமைப்பா என்று கேட்டபோது இல்லை, இட் இஸ் எ ட்ரஸ்ட் பை ப்ராமினன்ட் பீப்புள் ஆஃப் டெல்லி, தர் இஸ் நோ ஆர்எஸ்எஸ் ட்ரஸ்ட். இதுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சம்பந்தமே கிடையாது. டெல்லியில் இருக்கக்கூடிய பல முக்கியமான மனிதர்கள் சேர்ந்து தொடங்கிய அமைப்பு தான் இந்த எஸ்கேஎஸ்எஸ். அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, இட் இஸ் நாட் ஈவன் அ ட்ரஸ்ட், ஐ டோல்ட் யூ இட் இஸ் எ சொசைட்டி அண்டர் சொசைட்டிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் அண்ட் இட் இஸ் பீயிங் டன் பை செவரல் பீப்புள் இன்க்ளூடிங் மீ. இது வந்து ட்ரஸ்ட் கூட கிடையாது, இது வந்து ஒரு சொசைட்டிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டின் கீழே பதிவு செய்து நாங்கள் செயல்படுறோம். சொசைட்டினா எப்படி? இப்போ வந்து வீட்டு உரிமையாளர்கள் சங்கம், குடியிருப்பாளர்கள் சங்கம் அப்படின்னு தொடங்கியிருப்பாங்க இல்லையா? இப்போ ஆசிரியர்கள், மாணவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து அங்கங்கே அமைப்பு தொடங்கியிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இது வந்து சொசைட்டிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் வந்து இது பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பத்திரிகையாளர், இந்த கட்டுரை எழுதக்கூடிய பத்திரிகையாளருக்கு தான் தெரியுமே இவர் விஹெச்பி தலைவராக இருக்கிறார் அப்படின்னு. அதுக்கப்புறம் when I pointed out that all its office bearers were RSS members, இந்த எஸ்கேஎஸ்எஸ்ல இருக்கக்கூடிய அவ்வளோ பேர் ஆர்எஸ்எஸ் காரனா இருக்கிறான்றதை கண்டுபிடிச்சு சொன்னதுக்கு பிறகு, எஸ் வி ஆர் ஆர்எஸ்எஸ் பர்சன்ஸ், ஐ எம் சேயிங் த சொசைட்டி இன் லா ஹேஸ் அன் இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ். ஆமாங்க, நான் ஆர்எஸ்எஸ் தான், ஆனால் அமைப்புக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் தொடர்பு கிடையாது அப்படின்றத அவருடைய வாதமாக இருக்கிறது. இப்படி பல்வேறு பிராக்சி அமைப்புகளின் மூலமாக ராஷ்ட்ரிய சேவா பாரதி, அகில் பாரதிய இத்திகா சங்காலன் யோஜனா அப்படின்னு நேரடியாக அரசாங்கத்தினுடைய ப்ராஜெக்டை எடுத்து செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு இவர்கள் ஒரு பெரிய மாஃபியாவாக வளர்ந்திருக்கிறார்கள். நீங்க சொல்ற இத்திகாஸ் தான் இப்போ இது ஆராய்ச்சி பண்ற இடத்துல வந்து உட்கார்ந்து இந்தியாவினுடைய வரலாறு என்ன அப்படின்றத எழுத போறாங்க. இதே அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் புதிய கல்விக் கொள்கையையும் தீர்மானிக்கிறாங்க. இதுதான் பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டா. இப்போ இதில் வந்து இந்த அமைப்பு வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கிறது. அப்போ இதையெல்லாம் மனதில் வைத்து தான் 1948 பிப்ரவரி 27 வல்லபாய் பட்டேல், யார் இவங்க கொண்டாடுறாங்க இல்லையா, இதே வல்லபாய் பட்டேல் பிரைம் மினிஸ்டர் நேருவுக்கு எழுதுகிறார். இன் த கேஸ் ஆஃப் அ சீக்ரெட் ஆர்கனைசேஷன் லைக் ஆர்எஸ்எஸ் விச் ஹேஸ் நோ ரெக்கார்ட்ஸ், registers, etc., securing authentic information, whatever a particular individual is active worker or not, is rendered a very difficult task. இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு பெரிய சீரழிவை உருவாக்கும் அப்படின்றத முன்னாடியே எச்சரிக்கிறார் 1948. இது காந்தி படுகொலை நடந்த ஒரு சில நாட்களிலேயே இதை வந்து செயல்படுத்துகிறாங்க. அதுக்கு பிறகு அது தடை செய்யப்படுகிறது. அப்போது இதை வந்து ஏதி நூரானி என்ன சொல்கிறாருன்னா, டிசெப்டிவ் டபுள் டாக் மார்க்ஸ் த ஆர்எஸ்எஸ் அட்ரன்சஸ். ஆர்எஸ்எஸ்னுடைய வேலையே வந்து தான் யாருன்னே தெரியாதபடிக்கு முன்னுக்கு பின் மாறாக பொய்யாக சொல்லுவது அப்படின்றது தான். இந்த ஆர்கனைசேஷன் அப்படின்றது ஒரு கட்டத்தில் என்னவா மாறுது அப்படின்னா, த ஆர்கனைசேஷன் சைமுல்டேனியஸ்லி கிளைம்டு டு பி எ சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் பிஃபோர் த பாம்பே ஹைகோர்ட் அண்ட் எ பொலிட்டிக்கல் ஒன் பிஃபோர் த சேரிட்டி கமிஷனர் while telling the public it was merely cultural. பாம்பே ஹைகோர்ட்டை சேரிட்டபிள் இன்ஸ்டியூஷன் சொல்லிட்டான்ல, உடனே என்ன பண்ணுறாங்க, சேரிட்டி கமிஷனருக்கு கேஸ் போகுது. சேரிட்டி கமிஷனர்கிட்ட என்ன சொல்கிறான், ஐயா நாங்கள் வந்து அரசியல் அமைப்புங்கய்யா. வெளியே வந்து மக்கள்கிட்ட என்ன சொல்கிறான், ஐயா நாங்கள் கலாச்சார அமைப்புங்கய்யா. இப்படி ஊருக்கு ஒரு பொய்யை அள்ளிவிட்டு கொண்டு இல்லை பரநாக்கு
பல நாக்கு, ஆமாம், ரெட்டை நாக்கு கூட இல்லை, அண்ணாவாவது ரெண்டை தான் கண்டுபிடிச்சாரு. இன்னைக்கு அதனுடைய பல நாக்குகள் வந்து வெளியே தெரிய ஆரம்பித்திருக்கிறது. அப்போது இதில் வந்து இப்போ என்ன நடக்குது அப்படின்றதுக்குள்ளே போகலாம். இன்னைக்கு இந்த கரோல் ஜந்தேவலன் அப்படின்ற பகுதி, கரோல்பாக் அப்படின்ற பகுதி வந்து இன்றைக்கு வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த இந்த அவங்களுடைய தலைமையிடம் இருக்கு இல்லையா, அந்த இடம் வந்து இன்றைக்கு ஒரு ஆர்எஸ்எஸ் ஆதரவு பகுதி போல காட்சியளிக்கிறது. ஆனால் ஒரு காலத்தில் இந்த இடம் என்னவாக இருந்தது அப்படின்னா, இந்த இடத்துல இந்துக்கள் மட்டுமல்ல பல்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்களும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் எப்போ இது மாறுது அப்படின்னா, பிரிவினையின் பொழுது இந்த ஈக்குவேஷன் மாறுதுன்னா சாதாரணமாக மாறலை, மாற்றி அமைக்கப்படுகிறது. எப்படின்னா, முஸ்லீம் லீக்லையும் அல்லது காங்கிரஸ்லேயும் தங்களுடைய பிரச்சாரகர்களை ஊடுருவ வைப்பதன் மூலமாக அவர்களிடமிருந்து பல்வேறு தகவல்களை பெற்று மக்கள் மத்தியில் கலவரத்தை உண்டாக்குவது இவர்களுடைய வேலையாக இருந்திருக்கிறது அப்படின்றத வெளிப்படையாகவே அம்பலப்படுத்தி எழுதியிருக்கிறார்கள். இப்போ இது நடந்து கொண்டிருக்கிறது. வெவ்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய கோயில்களை கைப்பற்றுவது, த யூஸ் ஆஃப் ரிலீஜியஸ் பாடிஸ் அண்ட் லோக்கல் பாலிடிக்ஸ் டு சீஸ் லேண்ட் கோஸ் அலாங் வித் த டீப் கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட்டின் மூலமாக லோக்கல் பாலிடிக்ஸில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த ரிலீஜியஸ் பாடிஸை தன்வயப்படுத்தி கொள்வதில் இவங்க தொடர்ந்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு, எங்கேருந்து காசு வருது, எப்படி செலவு பண்ணுறாங்க, எதுவுமே தெரியாத ஒரு அமைப்பு கோயில்களை கைப்பற்றுவது, நிலங்களை கையகப்படுத்துவது, மக்களை வெளியேற சொல்லி மிரட்டுவது, பல்வேறு கட்சிகளில் ஊடுருவல் செய்வது, இவ்வளவும் செய்து கொண்டிருக்கிறது. ஏன் கவர்மெண்ட் ஸ்க்ரூட்டினிக்குள்ள இது வரவே இல்லை அப்படின்ற அந்த கேள்விக்கு பதிலே இல்லை. ஏனென்றால் அவ்வளவு ஆழமாக ஆர்எஸ்எஸ் அதிகார மட்டங்களில் தன்னுடைய கிளையை பரப்பி இருக்கிறது. இன்றைக்கு நான் ஒரு என்ஜிஓ உருவாக்கி அந்த என்ஜிஓவுக்கு எங்கேருந்து ஃபண்டு வருதுன்னு சொல்லாமல் என்னால் இதை செய்ய முடியுமா, இப்படி ஒரு ப்ராஜெக்டை செய்ய முடியுமா, நான் வந்து 150 கோடி இல்லை, ஒரு 10 கோடிக்கு திடீர்னு நான் ஒரு வீடு கட்டி என்னால் அதில் போய் குடியிருந்துட முடியுமா, இன்கம் டேக்ஸ் சும்மா இருக்குமா, விஜிலன்ஸ் சும்மா இருக்குமா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சும்மா இருக்குமா, சிபிஐ சும்மா இருக்குமா, போலீஸ் சும்மா இருக்குமா, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சும்மா இருக்குமா, லேண்ட் டிபார்ட்மெண்ட் சும்மா இருக்குமா, யாராவது சும்மா இருப்பாங்களா? ஆனால் ஆர்எஸ்எஸ் இதை செய்யும் பொழுது அத்தனை பேரும் சும்மா இருக்கிறார்கள். அப்போது இந்த சைலன்ஸை கிரியேட் பண்ணுறது தான் ஆர்எஸ்எஸ்னுடைய முதல் வேலையாகவே இருந்திருக்கிறது. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய அடிப்படையான பிரச்சனை. எந்த பிரச்சனையும் இல்லாத இடத்துல பீஸ் கமிட்டின்னு ஒன்று போடுவான். எப்படி திருப்பரங்குன்றத்தில் வந்த மாதிரி அந்த பீஸ் கமிட்டி வந்து ஏற்கனவே இருந்ததெல்லாம் நிப்பாட்டி வைக்கும். இதுதான் ஆர்எஸ்எஸ் எதிர்பார்ப்பது. இப்படி ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு பேய் விசாசு போல எங்கே இருக்கிறது, எப்படி செயல்படுகிறது என்பதே தெரியாமல் இந்த வேலைகள். அதை தான் பிரசாந்த் பூஷன் என்ன சொல்கிறாருன்னா, வாட் எவர் த லாஸ் ஆர் எவ்ரிதிங் அப்ளைஸ் டு தெம், எல்லாமே அவங்களுக்கும் பொருந்தும். இப்போது என்னென்ன சட்டமெல்லாம் இந்தியாவில் இருக்கிறதோ அந்த சட்டமெல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு பொருந்தும்ல. ஆனால் அப்போ என்ன செய்யலாம், எந்த சட்டத்தின் கீழே அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம்ல. This would mean the government could, if wanted, pull up the RSS for hate speech, concealment of funds, land encroachment, நில அபகரிப்பு, நிதி மோசடி, வெறுப்பு பிரச்சாரம் என்று எந்த விஷயத்திற்கும் ஆர்எஸ்எஸ்ஸை பொறுப்பாளியாக்க அரசாங்கத்தால் முடியும். However, the political will to scrutinize the Sangh, even in the decades before Modi came to power, has been entirely missing. மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலேயே இந்த ஆர்எஸ்எஸ்ஸை கேள்வி எழுப்பக்கூடிய துணிச்சல், அரசியல் அதிகாரம் யாரிடமும் இல்லாமல் இருந்தது தான் அதிர்ச்சியாக இருக்கிறது அப்படின்றத சுட்டி காட்டுறாங்க. அப்போது இந்த பத்திரிகையாளர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த பில்டிங்க்கு உள்ளே போவதற்கு முயற்சி செய்கிறார். பிப்ரவரி 19ஆம் தேதி அந்த கட்டணம் திறக்கப்படுகிறது. நம்ம அதை பற்றி வீடியோஸ் பேசியிருக்கிறோம். அப்போ இவர் உள்ளே போவதற்காக முயற்சி செய்கிறார். உள்ளே போகும் பொழுது தடுத்து நிறுத்தப்படுகிறார். தடுத்து நிறுத்தப்படும் பொழுது கூடவே ரத்தோடு அப்படின்ற ஒரு ஜேர்னலிஸ்டும் தடுத்து நிறுத்தப்படுகிறார். ஒரு 30 வயது மதிக்கத்தக்க அந்த ரத்தோடுன்றவர் ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்த பத்திரிகையாளர். அவருக்கும் அனுமதி மறுக்கப்படுகிறது. ஆனால் அவர் அதை பற்றி கவலைப்படவில்லை. அவர் இவர்கிட்ட சொல்கிறாராம், ஹீ குட் கோ இன்சைட் எனி அதர் டே, மற்ற எந்த நாள் நான் உள்ளே போக முடியும் சார், இப்போ இன்னைக்கு வந்து ஒரு 2000 பேர் மட்டும்தான் உள்ள அனுமதி. ஆல் தீஸ் பீப்புள் யூ see today, they will be big names in their jobs and institutions. He believed in the higher purpose, அதாவது ஆர்எஸ்எஸ் நினைத்தால் தான் நாம் உள்ளே போக முடியும். அங்கு வருபவர்கள் எல்லாம் பெரிய பெரிய மனிதர்கள். அதனுடைய அமைப்பு என்ன நோக்கத்தில் செயல்படுகிறதோ அதை நம்புபவராக அந்த பத்திரிகையாளர் இருந்தார். அப்படி பல பத்திரிகையாளர்கள் இந்தியா முழுவதும் இன்றைக்கும் இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியா முழுக்க எத்தனை ஷாக்காக்கள் இருக்கின்ற கவுண்ட் வந்து அதிர்ச்சி ஏற்படுத்துகிறது. 80,000 ஷாக்காக்கள் இந்தியா முழுவதும் இருக்கிறது.
50,000 இடங்களுக்கும் அதிகமாக RSS ஷாக்காக்கள் செயல்படுத்தப்படுகின்றன. 50,000 இடங்கள்ல 80,000க்கும் அதிகமான ஷாக்காக்கள் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னா இது சாதாரணமானது கிடையாது. இந்த ஷாக்காக்கள் என்பது நாம் நினைப்பது போல டவுசர் போட்டு ரோட்ல சும்மா சுத்துறவனை மட்டும்தான் வச்சுக்கிட்டு திரியிறாங்களா அப்படின்னா இல்லை. அதுல இன்னொரு முக்கியமான பிரிவினையை சுட்டி காட்டுகிறார்கள். இதுல பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது RSSல. பௌதிக் அதாவது ஐடியாலஜி டிபார்ட்மெண்ட், சேவா சேவைத்துறை, தர்ம ஜாகரன் ரிலீஜியஸ் மொபிலைசேஷன், சம்பர்க் எலீட் அவுட்ரீச். இந்த சம்பர்க் அப்படின்றது எலீட் அவுட்ரீச்னு போட்டிருக்கேன். அது யார் அந்த எலீட் அப்படின்னா அனில் குப்தா அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் வந்து அந்த கரோல்பாக் யூனிட்டினுடைய பொறுப்பாளராக RSS ஜில்லா காரியவாக இருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா சம்பர்க் விபாக், அந்த சம்பர்க் அமைப்பு எப்படி செயல்படும் அப்படின்னா யூசஸ் பர்சனல் என்கேஜ்மெண்ட் அண்ட் ஐடியாலஜிக்கல் பெர்சுவேஷன் டு டார்கெட் தோஸ் ஹூ கெனாட் அட்டன் த ஷாக்காஸ் ரெகுலர்லி. இப்போ ஸ்ரீதர் வேம்பு மாதிரியான ஆட்களோ அல்லது மற்றவர்களோ, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சிஇஓக்களா, அவர்கள் என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஷாக்காக்களுக்கு நேரடியாக போய் நிற்க முடியாது. உடனே என்ன செய்வாங்க அப்படின்னா கார்ப்பரேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸாக, ப்ரொஃபஷனல் அண்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் கம்யூனிட்டி மெம்பர்ஸாக அந்த சிஇஓக்களையோ எம்டிக்களையோ சந்தித்து அவர்களை தங்களுடைய வலைக்குள் கொண்டு வருவது. அதற்கு RSS பாருங்க, இன்னைக்கு நாங்கள் தான் அதிகாரத்தில் இருக்கிறோம், உங்களுக்கு தேவையான நலத்தை செஞ்சு கொடுக்க முடியும், செஞ்சு கொடுக்கவும் செய்கிறாங்க. இப்படியான வேலைகளின் மூலமாக உள்ள போய் எல்லா வேலைகளையும் செய்கிறார்கள். இப்போ இப்படி தான் இந்த அமைப்பு செயல்படுகிறது. இந்த கட்டடத்தை கட்டுறதுல எவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்றதையும் அம்பலப்படுத்துறாங்க. அனுப் தாவே அப்படின்ற அகமதாபாத்தை சேர்ந்த ஒரு பில்டிங் ஆர்கிடெக்ட், இதற்கு முன்னாடி அவருடைய குடும்பத்தினர் VHPயில் இருந்ததாக தகவல் இருக்கிறது. அந்த அனுப் தாவே அவர் வந்து இந்த பத்திரிகையாளர்கிட்ட முதல்ல பேசுறதுக்கு ஒத்துக்கிறாரு. ஆனால் அதற்கு பிறகு ஃபோன் எடுக்கலை, ஆள் அப்ஸ்காண்ட் ஆயிடுறாரு. ஏன் அப்படின்றது தெரியல, அது விட்டுருங்க. அடுத்து அனில் ஜெயின் அப்படின்னு ஆஸ்பீசியஸ் குரூப் அப்படின்ற ஒரு அமைப்பை சேர்ந்தவர்கள் இதில் கான்ட்ராக்டராக ஒர்க் பண்ணுறாங்க. அவரிடம் கேட்டபோது நாங்கள் ரொம்ப மினிமலான ஆளுங்கங்க, முஜே பக்ஸுதோ, எங்களை விட்டுருங்க, ஐ எம் ஜஸ்ட் அ ஸ்மால் மேன், நான் ஒரு சின்ன ஆளுங்க, எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க, நாங்கள் சின்ன சின்ன ப்ராஜெக்டை பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உண்மையிலே அவர் அப்படி தான் இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு RTI போடுறாங்க. எதுக்கு அப்படின்னா இந்த கேசவ் கஞ்சியில் வந்து RTI போட்டு எப்படிலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க. அதற்கு இப்போது வரைக்கும் பதில் வரலை. முனிசிபல் கார்பரேஷன் வந்து அனுமதி கொடுத்துருக்குல்ல, எப்படி அனுமதி கொடுத்தீங்கன்றது வந்து பப்ளிக் டாக்குமெண்ட் தானே, அதை கேட்பதற்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல, அதை கேட்டால் மாத கணக்கில் இப்போது வரைக்கும் பதில் வரவில்லை அப்படின்னு இருக்கு. அப்போ அதெல்லாம் வருது பின்னாடி. இப்போ இந்த அனில் ஜெயின் அப்படின்றவருடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் பாஜக கூட இருக்கிற மாதிரி பல்வேறு புகைப்படங்கள் இருக்கிறது. இப்போ இதையெல்லாம் காட்டி அவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா நாங்கள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே ரொம்ப சின்ன அளவில் தான் நாங்கள் வந்து இது பண்ணோம். அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா இஃப் தேர் இஸ் அ பிக் பில்டிங் ஈவன் இஃப் யூ ஹாவ் அ ஸ்குரில்ஸ் ரோல் எ பர்சன் வில் ரைட் அபவுட் இட், தேர் இஸ் நத்திங் மோர் ஆஃப் அவர் ரோல். நாங்கள் வந்து ஒரு அணில் எப்படி ராமருக்கு உதவி செய்ததோ அதுபோல் இதில் நாங்கள் செயல்பட்டோமே தவிர எங்களுக்கு பெரிய ரோல்லாம் இல்லை அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஆனால் இவர் அல்லது இன்னும் மற்ற அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா பிரதான் மந்திரி சங்கராலயா அப்படின்ற பாஜகவினுடைய ப்ராஜெக்டை இவங்க தான் எடுத்து கட்டியிருக்கிறாங்க. இப்படி தேசிய அளவில் பல்வேறு ப்ராஜெக்டில் ஈடுபட்டவர்கள் இதில் ஈடுபட்டிருக்கிறாங்கன்னா இவங்களுக்கான பணம் எங்கேருந்து வந்தது அப்படின்றது தான் எல்லாருக்கும் கேள்வி. அசோக் சச்சுதேவா அப்படின்ற RSSனுடைய மீடியா சென்டர் தலைவராக இருப்பவர், அவரிடம் இந்த பத்திரிகையாளர் பேசியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த செயலாகம், இந்த செயல்பாடு, இது எல்லாமே வந்து மக்களிடமிருந்து பெறப்பட்ட வரியின் மூலமாகத்தான் செய்யப்படுகிறது அப்படின்றத அவர் சொல்கிறாரு. மக்களிடமிருந்து எவ்வளோங்க வாங்கினீங்க? ஒன்றும் இல்லைங்க, கரோல்பாகில் ஒரு 8 கோடி. கரோல்பாகில் மட்டுமே உனக்கு 8 கோடி கொடுக்குறாங்களா? ஆமாங்க, ஒருத்தர் 5 கோடி கொடுப்பாரு, இன்னொருத்தர் 1 கோடி கொடுப்பாரு, இன்னொருத்தர் 10 லட்சம் கொடுப்பாரு. என்னடா கட்ட மயில் வாகனமா? இந்த சிங்கம் படத்தில் மயில் வாகனம் வருவார்ல, யாருடா வருவா? நான் வருவேன் அப்படின்னு வந்து நிற்பார்ல, அதே வேலையை தான் இவர்கள் செய்திருக்கிறார்கள். இதை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாமானியர்கள் உத்தரவாதப்படுத்துகிறார்கள். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆட்டோவில் போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆட்டோக்கார்ட்ட விசாரிக்கிறாங்க, இது யார் பில்டிங்னு. இது தெரியாதா? மோடி ஆஃபீஸுங்க அப்படின்னு அந்த ஆட்டோக்காரர் சொல்கிறாரு. அப்போது எந்த அளவுக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மனதில் இந்த அலுவலகம் அதிகார மையம் என்று பதிவு வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத நாம் இதில் புரிந்து கொள்ள பதிவு வச்சுட்டா யாரும் கேள்வி கேட்க முடியாது, கேள்வி எழுப்ப முடியாது. அதுதான் இப்போது இருக்கக்கூடிய நிலவரம். அதில்
இந்த பணம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது, சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு வரும் பொழுது எல்லாமே குரு தட்சணையின் மூலமாகத்தான் பெறப்பட்டது அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. இந்த குரு தட்சிணை அப்படின்றதுல எவ்வளவு தாங்க பணம் சொல் பண்ணுவீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் எந்த விதமான கிளாரிஃபிகேஷனும் அதில் இல்லை. அப்போது அதுலேயே என்ன சில சந்தேகங்கள் எழுகிறது அப்படின்னா, ஃபாரின் ஃபண்டு மேனேஜ்மெண்ட் அப்படின்றதெல்லாம் வந்து இதில் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து பணம் ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னா அதுக்கு பல்வேறு சட்டங்கள் நமக்கு இருக்கிறது. அந்த சட்டங்களின் அடிப்படையில் தான் பணத்தை நாம் பெற முடியும். அப்போது இவங்களுக்கு என்ன வந்து சேர்ந்துருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட 4 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு இவர்களுக்கு பணம் வந்திருக்கிறது அப்படின்ற தகவலை ஏற்கனவே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்டாப் ஃபண்டிங் ஹேட் அப்படின்ற ஒரு கேம்பெயின் மூலமாக அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள். 2002 யூஎஸ் பேஸ்டு கேம்பெயின் டு ஸ்டாப் ஃபண்டிங் ஹேட் அப்படின்றத என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபவுண்ட் தட் த சேரிட்டி இந்தியா டெவலப்மெண்ட் அண்ட் ரிலீஃப் ஃபண்ட் ஹெட்குவார்ட்டர்ட் இன் மேரிலாண்ட் had donated nearly 4 million between 1994 to 2000 to RSS linked organizations in India including ராஷ்ட்ரிய சேவா பாரதி. இப்போ எப்படின்னா ஆர்எஸ்எஸ்க்கு வராது, அது யாருக்கு வரும் அப்படின்னா சேவா பாரதிக்கு வரும். சேவா பாரதியின் மூலமாக ஆர்எஸ்எஸ்க்கு அது வெவ்வேறு வகைகளில் மாற்றி அனுப்பப்படும். இப்படி இவர்கள் கொடூரமான முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படின்றத பலமுறை அம்பலப்படுத்தியும் இதுவரை அவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படின்றது தான் இதிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. இதை தாண்டி ஆர்எஸ்எஸ் இந்த கட்டடம் கிட்டத்தட்ட 150 கோடிக்கு கட்டப்பட்டதாக சொல்லுகிறார்கள் இல்லையா? அந்த 150 கோடி எப்படி வந்தது, அதுக்கு ஜிஎஸ்டி கட்டினாங்களா, அந்த பில்டிங்க்கு என்ன இருக்குது அப்படின்றத கேட்கும் பொழுது குமார் அப்படின்ற நபர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆல் டொனேஷன்ஸ் கேட் கம் இன் டு த எஸ்கேஎஸ்எஸ் அக்கௌண்ட். அந்த எஸ்கேஎஸ்எஸ்னுடைய அக்கௌண்ட்டுக்கு தான் எல்லா விதமான டிரான்சாக்ஷன்ஸும் வருது. இதில் ஆர்எஸ்எஸ்க்கு இதில் என்ன இது இருக்குது அப்படின்னா, when I asked why the RSS and its affiliates would not make their finances public, ஏன் நீங்கள் வெளிப்படையாக சொல்ல மாட்டீங்கன்னு கேட்டபோது, சொசைட்டிஸ் டோன்ட் நீட் டு டூ இட் பப்ளிக். நாங்கள் வந்து ஒரு தனியார் சொசைட்டி, நாங்கள் எதுக்காக அதை பப்ளிக்ட்டு சொல்லணும்? இட் இஸ் ரிப்போர்ட்டட் டு ஆல் த ஸ்டாச்சுட்டரி அத்தாரிட்டிஸ் வேர் இட் இஸ் ரெக்வயர்ட் டு பி ரிப்போர்ட்டட். தேவையான அரசு அதிகாரங்களில் நாங்கள் இதை சொல்லி இருக்கிறோம் அப்படின்றத அவர் சொல்லுகிறார். சரி, எஸ்கேஎஸ்எஸ் அப்படின்றது ஜூலை 2017 ஜிஎஸ்டி டாக்ஸ் ரெஜிமுக்கு கீழே ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போது என்னவா ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, ரெண்டிங் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்ட்டு. அந்த ஜிஎஸ்டி நம்பர் 2019 மார்ச்சில் குறிப்பிட முடியாத காரணங்களால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகும் எப்படி இது கட்டப்பட்டது அப்படின்றது குறித்து தகவலே இல்லை. இந்த எஸ்கேஎஸ்எஸ்ன்ற அமைப்புக்கு எந்த விதமான டொனேஷனும் கிடையாது, ஆன்லைன் டொனேஷன் பிளாட்ஃபார்மும் கிடையாது, ஃபண்ட்ரைசிங் கேம்பெயின்னு பப்ளிக்காக இவங்க எந்த விளம்பரமும் கொடுக்கவும் இல்லை. பிறகு எப்படி உங்களுக்கு இவ்வளவும் கிடைத்தது அப்படின்னா, குமார் டோல்டு மீ தேர் வாஸ் 2 கேம்பெயின்ஸ், 2 கேம்பெயின் நடத்தினோம், த ரெஸ்ட் வாஸ் இன் கண்டினியூட்டி, மற்ற எல்லாமே வந்து அதனுடைய தொடர்ச்சியாக வந்து சேர்ந்தது. எவ்வளவு தாங்க, நாங்கள் வந்து மற்ற வெளிநபர்கள்ட்டெல்லாம் கேட்கல, எல்லாமே சங்கத்தை சேர்ந்தவர்கள்ட்ட தான் கேட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, சங்கத்துக்கு மட்டும் இல்லை பொதுவெளியில் இருக்கிறவங்களும் காசு கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாரு. இப்படி முன்னுக்கு பின் முரணான தகவல்களே ஆர்எஸ்எஸ் காரர்களே சொல்லுகிறார்கள் அப்படின்னா இவங்களுக்கு காசு எங்கே வந்துச்சு? சச்சுதேவான்ற ஒருத்தர் கரோல்பாகில் மட்டும் 8 கோடி ரூபாய் வந்ததாக சொல்லுகிறார். 8 கோடி ரூபாய் கரோல்பாகிலிருந்து யார் மூலமாக வந்தது, எப்படி வந்தது? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கலெக்ட் பண்ணால் உடனடியாக ஜில்லா லெவலுக்கு கொடுத்துருவோம், அடுத்தடுத்த லெவலுக்கு அதை மூவ் பண்ணிடுவோம், நாங்கள் எதையுமே எங்கள் இதில் வச்சுக்கிறது இல்லை, எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் எங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, ஆனால் பப்ளிக்கிட்ட நாங்கள் இதை கொடுக்க வேண்டிய why should we tell the public that this person give us 1 lakh, that person give us 2 lakh அப்படின்னு சொல்லிட்டு விஹெச்பி மீடியா மேனேஜர் அயோத்தியை சேர்ந்த சரத் சர்மா அப்படின்றவர் வெளிப்படையாகவே சேலஞ்ச் பண்ணுறாரு. நியாயம் தானுங்க, எலக்ட்ரல் பாண்ட் கவர்மெண்ட்டே அப்படி சொல்லும்போது. ஆமாம், ஒரு தனியார் நிறுவனம் கவர்மெண்ட்டே எதுக்கு வாங்குறேன்னு சொல்லாத போது ஒரு தனியார் நிறுவனம் வந்து ஏன் சொல்ல வேண்டி இருக்கு அப்படின்றதுக்கு அந்த அளவுக்கு கொள்ளையடிப்பதை நிறுவனமயமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் அப்படின்றது தான் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விவகாரம். அதில் 3 டவர்ஸை பற்றி குறிப்பிடுறாங்க, உள்ளுக்குள்ளே என்னென்ன நடக்குது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இதில் இவர் அங்கே இருக்கக்கூடிய அபிசி அப்படின்ற இதிகாச இதை சேர்ந்த ஒருத்தர் வந்து இவரை உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாரு. உள்ளே கூட்டிகிட்டு போனால் அன்றைக்கி வந்து பல பேர் வந்து வந்திருக்கிறாங்க, அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு வந்தவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கூட நாங்கள் என்ன செய்ய போகிறோம் ஏது செய்ய போகிறோன்னு சொல்லவே இல்லை. மாறாக அலுவலகத்தை பாருங்கள், இந்த அலுவலகத்தை பாருங்கள். ஏன் அப்படி காட்டுறாங்கன்னா, அவங்க வந்து அலுவலகத்தை பார்க்கும்போது ஆஹா எவ்வளோ பிரம்மாண்டமான அலுவலகம், இது ரொம்ப பெரிய அமைப்பாக இருக்கும் போலையே அப்படின்ட்டு. அதற்கு பிறகு அவங்கள ஊருக்கு அனுப்பிட்டு
ஊருக்குள் வைத்து அவர்களை நாங்கள் எதுக்கு இந்த பில்டிங் வச்சுருக்கோம் தெரியுமா, அந்த ஏரியாவில் என்னென்ன நடக்குது தெரியுமா, அங்கே முஸ்லீம்ஸ் என்னென்ன கொடுமை பண்ணுறாங்கன்னு தெரியுமான்னு பிரெயின் வாஷ் பண்ணி அவர்களை அதற்கு பிறகு அந்த அமைப்புக்கு காசு செலுத்த வைப்பது, ஆள் செலுத்த வைப்பது, இப்படியான வேலைகளை தொடர்ந்து ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்றது தான். இதில் இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, பாரதிய ஈத்தோஸ் எல்லாத்தையும் பாரதியமயப்படுத்துவது அப்படின்றது தான் வெளிப்படையாக சொல்லிக்கிறாங்களே தவிர இன்னின்ன எங்கள் அஜெண்டா அப்படின்றத வெளிப்படையாக பேசுவதே கிடையாது. இதில் இந்த சுருச்சி பிரகாஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு, இந்த சுருச்சி பிரகாஷன்ற அமைப்பு ஆர்எஸ்எஸ் உடைய கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து ஆஃபீஸ் வச்சுருக்கிறான். கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஆஃபீஸ் வச்சுருக்கிறான். நீங்கள் ஆர்எஸ்எஸ் பதிப்பாளரா? இல்லைங்க எங்களுக்கு தெரியாதுங்க, நாங்கள் தனி பதிப்பாளருங்க அப்படின்றான். ஏன்டா நீ யாரோ ஒருத்தன் தான், நீ எதுக்குற ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸுக்கு அடியில் வச்சிருக்கிற? அப்போ இவனுடைய வேலையே என்ன? எல்லாத்தையும் செய்கிறது, ஆனால் இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டே இருப்பது. அப்போ இவங்களுடைய வேலையே இப்படி கோயில்களை ஆக்கிரமிப்பது, அந்த ஆக்கிரமிப்பின் மூலமாக பணத்தை முறைகேடாக வசூல் செய்வது, அந்த வசூலை நேரடியாக செய்தால் மாட்டி போன்றதுனால பல்வேறு துணை அமைப்புகளின் மூலமாக வசூல் செய்வது, அதை ட்ரஸ்ட்ன்ற பேர்லையும் சொசைட்டின்ற பேர்லையும் வேறு ஒருத்தருக்கு மாற்றுவது. இப்போ தெரியுதா ராமர் கோயிலை ஏன் கவர்மெண்ட் கட்டாமல் தனியார் சொசைட்டி கட்டுதுன்னு? கண்டிப்பாக. இப்போ தெரியுதா தமிழ்நாட்டில் ஏன் வந்து அறநிலையத்துறை கையில் இருக்கக்கூடாது, சொசைட்டி கைக்கு போகணுன்னு சொல்கிறான்னு? ஒன்றும் இல்லை. இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மதுரை மீனாட்சி சேவா சமிதி அப்படின்ற ஒரு அமைப்பு பேரில் மாற்றி விட்டுருவோம். என்ன நடக்கும்? அங்கே சுற்றி இருக்கக்கூடிய லேண்டில் யார் லீஸுக்கு வருவா? கோல்வால்கர் வகையராக லீஸுக்கு எடுப்பான். லீஸுக்கு எடுத்துகிட்டு என்ன செய்வான்? அதை இன்னொரு ட்ரஸ்ட்டுக்கு பேர் மாற்றுவான். இன்னொரு ட்ரஸ்ட்டுக்கு பேர் மாற்றிட்டு என்ன செய்வான்? அந்த இடத்த தாம் பேருக்கு பட்டா போடுவான். பட்டா போட்டதுக்கப்புறம் என்ன செய்வான்? கோர்ட்டில் அந்த அதிகாரி ஆஜராகாதவன் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வான். செஞ்சு என்ன பண்ணுவான்? எக்ஸ்பார்ட்டேவாக ஜட்ஜ்மெண்ட் வாங்குவான். வாங்கி என்ன பண்ணுவான்? மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே தன்னோட ஆஃபீஸை கட்டுவான். இதனால் தான் ஆர்எஸ்எஸ் கோயில்களை குறிவைத்து வேலை பார்த்து கொண்டே இருக்கிறது. இப்போது வரைக்கும் அது தொடர்வதற்கான காரணம் இதுதான். இன்றைக்கும் நீங்கள் போனீங்க அப்படின்னா முத்துமாரியம்மன் கோயில், பகவதி அம்மன் கோயில்னு சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய பல்வேறு கோயில்களில் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து தொடர்ச்சியாக இன்றைக்கும் தங்களுடைய குத்துவிளக்கு பூஜை என்கின்ற பெயரில் பூஜைகளை நடத்துகிறார்கள். ஏன் அப்படின்னா அந்த கோயில் என்பது ஏதோ ஒரு சாதிக்கோ அல்லது ஏதோ ஒரு அமைப்புக்கோ சொந்தமானதாகவோ அல்லது அந்த பகுதிக்கு சொந்தமானதாகவோ இருக்கும். அப்போ அந்த பகுதிக்கு சொந்தமான முக்கியமான நிர்வாகிகள் இருக்கிறாங்கல்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போமே, ஒரு உறவின் முறை, ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்குன்னு ஒரு உறவின் முறை இருக்குது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பேரும் அதில் உறுப்பினராக இருக்காங்க, நடத்துகிறாங்க. இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, சார் நம்ம கோயிலில் வந்து குத்துவிளக்கு பூஜைக்கு வந்து நம்ம தொடர்ந்து செய்வோம், நீங்கள் அதை நடத்துங்க, நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம். நீங்கள் என்ன செய்வீங்க? நாங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வர்றோம். நீங்கள் எப்படி கூப்பிட்டு வருவீங்க? நாங்கள் பிரச்சாரம் செய்வோம் சார், அம்மன் அருள் பெறுவதற்காக அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்லையே பக்தியாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வான்? ஓகே சொல்லுவான். ஓகே சொன்னதுக்கப்புறம் இவன் ஆளை கூப்பிட்டு வருவான். ஆளை கூட்டிகிட்டு வந்து அங்கே இவனுக்கு மூளை செலவை செய்வது. நாம் இந்த பக்தியை விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கோயில் நடத்துக்கு ஆபத்து வந்துடும். எதிரில் இருக்கக்கூடிய பாருங்கள், நம்ம இங்கே சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம், அங்கே பாருங்கள் சத்தமாக தொழுகை நடக்குது, ஏன்டா நீ தானடா ஸ்பீக்கரை கட்டி வெளியே அலற விட்டுருக்கிற அப்படின்ற கேள்வியை கேட்க முடியாதபடிக்கு அவர்களை மூளை செலவை செய்வார்கள். இந்த அஜெண்டாவுக்குத்தான் எடப்பாடி பழனிசாமி துணை போகிறார். அப்போது நாம் எடப்பாடி பழனிசாமி சங்கியாக இருக்கிறார், நீதித்துறை வந்து சங்கித்தனமாக தீர்ப்பு கொடுக்கிறது அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னா இந்த இடத்திலிருந்து வருகிறது. எப்படிங்க எக்ஸ்பார்ட்டேவாக ஒருத்தனுக்கு தூக்கி கொடுப்பீங்க? ஒரு அண்ணனுக்கு தம்பிக்கு தகராறு, தம்பி வரல அப்படின்னா வாய்தா போட மாட்டீங்க, எக்ஸ்பார்ட்டேவாக தூக்கி கொடுத்துருவீங்களா? ஏன் வாய்தா போடல அன்னைக்கு? ஏன் டிடிஏவுக்கு கேள்வி எழுப்பலை? ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பல நேரங்களில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து பல பேரை கூப்பிட்டு வராமல் இருக்கிறாங்க. இப்போ மோடி வராமல் இருக்கிறாரு அல்லது இன்னொருத்தர் வராமல் இருக்கிறாங்க, உடனே இவர் என்ன பண்ணிடுவார்? அவர் வரலன்றதுனால எக்ஸ்பார்ட்டேவாக அடிச்சிருவாரா? அப்போது எங்கே எதை பயன்படுத்தணும் அப்படின்றதை தெரிந்து வைத்தவர்களாக இருக்கிறார்கள். அதன் வழியாக தொடர்ந்து இவர்கள் இந்தியா முழுவதும் ஊடுருவல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற இந்த வெளிப்படையான உண்மையை நாம் வெளியில் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு கோயில்களுக்கும் இதே மாதிரியான அச்சுறுத்தல் என்பது தொடர்ந்து நிலவுகிறது. இந்தியா முழுவதும் இருக்கின்ற பல்வேறு அமைப்புகள் ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்புகளாக இருக்கிறது. பெயரே வெளியில் வந்து வேற வேற பேர் வச்சுப்பான். சிதம்பரத்தில் வந்து கவர்னர் வந்து என்ன செஞ்சார்? பூணூல் போடுற விழா நடத்தினார். அதை யார் நடத்தினா? தமிழ் சேவா அப்படின்ற ஒரு அமைப்பு நடத்தும். அந்த அமைப்பு யாருன்னு நீங்கள் தேடி பார்த்தீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் நடத்திட்டு இருப்பார். அவர் யாராக இருப்பாருன்னா ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக அதை நடத்துபவராக இருப்பார். நேரடியாக அவர் ஆர்எஸ்எஸ்காரராக இருக்கணுன்ற அவசியமே இல்லை. ஆர்எஸ்எஸ்காரர்களால் சொல்லப்பட்டு இவர் நடத்துகின்ற அமைப்புகளாகவும் இருக்கும். இப்படி வெவ்வேறு அமைப்புகளின் மூலமாக இப்போ அர்ஜுன் சம்பத்திட்ட போய் நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸான்னு கேட்டால் என்ன சொல்லுவார்? இல்லைம்பாரு. அவர் யாருன்றது ஊருக்கே தெரியும்.
ராமகோபாலன்ட்ட போய் நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸான்னு கேட்டால் இல்லை நான் இந்து மகாசபா, நான் இந்து முன்னணிம்பாரு. நீங்கள் இந்து மகாசபான்னு கேட்டால் இல்லை நாங்கள் இந்து முன்னணிக்காரங்க அப்படிம்பாரு. அப்போ இந்து முன்னணிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு சம்மந்தம் இல்லையா? அப்போது இப்படி வெவ்வேறு அமைப்புகளின் மூலமாக இந்த கோயில்களை ஆட்டைய போடுறது, கோயில்களின் மூலமாக தங்களுடைய சொத்துக்களை வளர்த்து கொள்வது, அந்த சொத்துக்களை வளர்த்து கொள்வதற்கு நேரடியாக முடியாத காரணத்தால் பல்வேறு சொசைட்டிகளின் மூலமாக இவ்வளவு பெரிய நெட்வொர்க் பாருங்கள். அதானிக்கு இவன் பண்ணா இல்லையா, யார் ஹிண்டன்பர்க் பண்ணா இல்லையா? ஏன் அதானியை நீங்கள் டைரெக்டாக கொண்டு போய் சேர்க்க முடியல? ஏன் அதானியை டைரெக்டாக அலிகேட் பண்ண முடியல? காரணம் அதானி என்ன பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னா அந்த இடத்துல இருந்திருக்கவே மாட்டார். அதானியின் பேரால் யார் யாரோ என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பான், அது எல்லாம் அதானிக்காகவா தான் இருக்கும். ஆனால் இதை நீங்கள் நிரூபிக்க முடியாதுன்ற ஒரே காரணத்தை பயன்படுத்தி கொண்டு இந்தியா முழுவதும் அட்டூழியங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள், கொலைகளை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த கொலைகார கூட்டத்திடமிருந்து இந்தியாவை காப்பதற்கான போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் தான் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் என்ன பேசுகிறாங்க? பாகிஸ்தான் பிரிவினை நேருவால் நடந்தது, நேரு பாகிஸ்தானை பிரித்து கொடுக்காம இருந்திருந்தா இதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஏன் இதை நாடாளுமன்றத்தில் பேசணும்? இது நாடாளுமன்றத்தில் பேசப்படுவதற்கு காரணம் இந்த கருத்துக்களை நீங்கள் மறுப்பீங்கன்னு நல்லா தெரியும். நீ மறுத்துட்டு போடா, நான் நாடாளுமன்ற அவை குறிப்பில் ஏற்றிட்டேன், இதை கோடிக்கணக்கான பேர் நியூஸில் பார்த்துட்டான், அவ்வளோதான், என் அஜெண்டா சக்ஸஸ். அப்போது மீடியாவை தன்னுடைய கட்டுக்குள் வைப்பது, ஜுடிஷியரியை தன்னுடைய செல்வாக்கிற்குள் வைப்பது, அதிகார வட்டத்தில் இருப்பவர்களெல்லாம் தங்களுடைய ஆட்களாக மாற்றிக்கொள்வது, இவர்களுக்கெல்லாம் வெவ்வேறு வகையிலான கையூட்டுகளையும் வெவ்வேறு வகையிலான பதவிகளையும் வெவ்வேறு வகையிலான லஞ்சங்களையும் கொடுத்து அவர்களை தங்களுடைய அஜெண்டாவை செயல்படுத்த வைப்பது. இதை செயல்படுத்துவதற்கு அவர்கள் லிபரலாக இருக்க வேண்டும் என்றால் லிபரலாகவே இருப்பதற்கு அனுமதிக்கவும் செய்வது. இதுதான் எடப்பாடி பழனிசாமி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானே வச்சிருக்கிறாரு, நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம்னு தானே வச்சிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? திராவிடம் தமிழ் தேசியம் என்னது இருக்கு, எல்லாத்தையும் அலோவ் பண்ணுவான், எல்லாத்தையும் அலோவ் பண்ணுவான். சீமானு தான் அப்பப்போ மோடியை திட்டுவார், எல்லாத்தையும் அலோவ் பண்ணுவான். ஏன் அலோவ் பண்ணுறான் அப்படின்னா இதுதான் உனக்கு கிரெடிபிலிட்டியை கொடுக்கும்னா நீ தாராளமாக நடத்து. எனக்கு தெரியும் நம்முடைய ஊடகங்களை சேர்ந்த பல பேர் ஆர்எஸ்எஸ்காரர்களால் அப்ரோச் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. என்னன்னு, சார் நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பாட்டுக்கு பாருங்கள் சார், என்னைக்கா ஒரு நாள் நாங்கள் கொடுக்குற ஒருத்தர் இன்டர்வியூ எடுங்க, என்னைக்கா ஒரு நாள் நாங்கள் சொல்கிறத சொல்லி விட்டுருங்க, அவ்வளோதான். அது நீங்கள் விமர்சனமாக கூட பண்ணுங்கள், ஆனால் அந்த கருத்தை பற்றி நீங்கள் பேசுங்க, இவ்வளவுதான். இதுக்கு நாங்கள் உங்களுக்கு மாதம் இது இப்படி ஆர்எஸ்எஸ் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது எதுவுமே தெரியாதது போல கண்ணை மூடிக்கொண்டு ஆர்எஸ்எஸ் என்னமோ ஆர்எஸ்எஸ் உள்ளே வந்துரும்னு சொல்கிறது என்னமோ ஏதோ ஒரு நாம் பூச்சாண்டி காட்டுவது போலவும் பொய் சொல்லுவது போலவுமான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஒன்றும் இல்லை, நீங்கள் அங்கங்கே நடக்கக்கூடிய பல்வேறு சாதி ரீதியான கொலைகள், சாதி ரீதியான சம்பவங்களுக்கு பின்னால் என்ன இருக்குன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி எவனோ ஒருத்தன் இருப்பான். அப்போது இதுதான் இந்த அபாயத்தை தொடர்ந்து நாம் எச்சரிப்பதற்கான காரணம். இன்னும் இதில் விரிவாக பேசுவதற்கு நிறைய இருக்கிறது, பார்ப்போம். நீங்கள் இப்போது அதான் பேசிக்கிறது ஒரு செக்மெண்ட் தான், இன்னும் மத பிரச்சாரம், மத வெறுப்பு அதெல்லாம் தனி நிறைய இருக்குது. இது ஒரு கோயிலை எப்படி தன்னுடைய கைக்குள் கொண்டு வருகிறார்கள். இப்போ இன்னும் அதே இடத்துல அங்கே இருக்கக்கூடிய மக்களை, அங்கே பல்வேறு குடியிருப்புகள் இருக்குல்ல, அந்த குடியிருப்பு வாசிகளை எல்லாம் மிரட்டுறாங்க, நீ லேண்டை கொடுத்துரு அப்படின்னு. டிடிஏ படி அந்த இடத்துக்கான மார்க்கெட் வேல்யூ 5 லட்சம் ரூபா, 50,000 கொடுக்குறேன், காலி பண்ணுறியா இல்லையா அப்படின்னு மிரட்டுறாங்க. ஏன்? நீ தான் ஏழையான அமைப்பாச்சே. அதிலே அந்த சச்சிதேவா என்ன சொல்கிறாரு? ஆமாங்க நாங்கள்லாம் ஏழை தான், ஆனால் பொது காரியத்துக்கு நாங்கள் எங்கள் கை காசு செலவு பண்ண மாட்டோம், அப்புறம் யார் மூலமாவது வரும் சார். அப்போது எங்கேருந்து பணம் வருது எப்படி வருதுன்னே தெரியல, ஆனால் ஊரில் இருக்கக்கூடிய அவ்வளோ பேரையும் மிரட்டுறான். அந்த ஓம் பிரகாஷ்ன்றவர் அவ்வளோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறார். 5 லட்ச ரூபா இடத்த ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை இவன் 50,000 ரூபாய்க்கு கேட்குறான் சார், ஒவ்வொரு ஏரியாவையும் இப்படி விலை பேசிகிட்டு இருக்கிறான் சார், எங்களை மிரட்டுறான் சார், எங்கள் வீட்டுக்குள்ளே ஆள் அனுப்புகிறான் சார், ஆள் இல்லாத போது பெண்களை மிரட்ட வர்றான் சார், பெண்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்குறான் சார், மோடி பேரை சொல்லி மிரட்டுறான் சார், நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமான்னு மிரட்டுறான் சார், எங்கள் வீட்டில் கல்லெறிகிறான் சார், இவ்வளவு கொடுமைகளை அரங்கேற்றிட்டு இருக்கிறான். ஆனால் ஊருக்குள்ளே என்ன பேர்? ஒழுக்கமானவர்கள். நம்ம மூத்த பத்திரிகையாளர்களே ஆர்எஸ்எஸ் ஒரு ஒழுக்கமான அமைப்பு, நீங்கள் அவர்களை கேள்வி கேட்க முடியாது, அந்த ஒழுக்க சீலம் என்ன கேவலங்களை பண்ணுறான்னு அவங்க சொல்கிறாங்க. என்ன பண்ணியிருக்கிறான்னா நல்லா குடிச்சிட்டு போய் ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த சந்தானம் படம், ஒரு படம் ஒன்று வரும், நேற்று கூட அந்த படத்துடைய காட்சி ஒன்று பார்த்தேன், கண்ணா லட்டு தின்ன ஆசையான்னு. இவன் என்ன பண்ணுவாங்கன்னா 3 பேர் சேர்ந்து மொட்டை மாடியில் உட்காந்து சரக்கடிப்பாங்க. சரக்கடிக்கும் போது அந்த வீட்டில் இருந்து ஒருத்தர் வருவார், டேய் என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் உடனே அடிக்க போவான். அந்த லேடிஸ் வருவாங்க, லேடிஸ் வந்த உடனே லேடிஸை கையை பிடிச்சி இழுக்கிறது, இப்படி அந்த வீட்டில் எல்லா களவாணித்தனத்தையும் பண்ணுறது. இதை அப்படியே டெல்லியில் நடத்திட்டு இருக்கிறான், டெல்லியில் நடத்திட்டு இருக்கிறான், தலைநகர் டெல்லியில் கரோல்பாகில் நடத்திட்டு இருக்கிறான், கோயில் வாசல்ல இதை செஞ்சுட்டு இருக்கிறான். ஆனால் இங்கே என்ன பில்டப் கொடுக்குறான்? ஒழுக்க சீலர்கள், உத்தமமானவர்கள், யோக்கியர்கள், ஒரு இளவும் கிடையாது.
இந்தியாவிலேயே அயோக்கியர்களின் கூடாரம் ஆர்எஸ்எஸ். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒழுக்கம் கெட்டவர்களின் கூடாரம் ஆர்எஸ்எஸ். அந்த ஒழுக்கம் கெட்டவர்கள் வெறுமன ஒழுக்கம் கெட்டவர்கள் மட்டுமல்ல, சட்டத்தை தங்களுக்கு ஏற்றார் போல எப்படியெல்லாம் வளைக்க முடியுமோ அவ்வளவையும் வளைத்து தங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சேவகம் செய்வதற்காக எதையும் செய்ய துணிபவர்கள். இந்த அச்சுறுத்தலை அப்புறப்படுத்தாவிட்டால் இந்த நாட்டில் எத்தனை ஆட்சியாளர்கள் மாறி வந்தாலும் இந்த நாட்டினுடைய நிலைமை மாறாது. இதுதான் நாம் பேச வேண்டிய முக்கியமான பேசுபொருள். உடனே ஆர்எஸ்எஸ் வந்துடும், பூச்சாண்டி காட்டாத, அது ஏற்கனவே வந்துருச்சு, நான் காட்டினாலும் காட்டாட்டியும் அது அங்கே தான் இருக்குது, நீ பார்க்கலன்றதுக்காக அது இல்லாமல் போயிடல. அவ்வளோதான். பல ஆபத்துகளை சுட்டி காட்டிருக்கீங்க. மிக்க நன்றி.